சைமல்டேனியஸ் பைலிங்குவிசம்ன்றது வந்து அவங்களுக்கு முதலே நேட்டிவாவே ஒரு நேச்சுரலாவே 2 லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. மேபி குழந்தையிலேருந்தே அவங்க கத்துக்கிறதுனால அவங்களால அந்த நியூரல் ஸ்ட்ரக்சர் வந்து அதுக்கேத்த மாரி ஃபார்ம் ஆயிட்டுருக்கும். அப்ப அவங்களால ஈஸியா நேச்சுரலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது வந்து சைமல்டேனியஸ் பைலிங்குவிசம் சொன்னீங்க சார். அடுத்தது சீக்வென்ஷியல் பைலிங்குவிசம் சொன்னீங்க சார். ஓகே. நேட்டிவ் லாங்குவேஜ வச்சு அது புதுசா ஒரு ஒரு லாங்குவேஜ நம்ம language ஃபெமிலியரைஸ் language பண்ணிக்கிறது. எல்லாமே கிடைச்சிரும். சூப்பர். ம். அது நமக்கு ஃபெமிலியர் ஆன பிறகு எது ஃபெமிலியர் ஆயிடுச்சோ அதை வச்சு அடுத்தடுத்து அது பைனா 2 லாங்குவேஜ், ஒரு லாங்குவேஜ் வச்சுட்டு நமக்கு தெரிஞ்ச மொழியில இருந்து தெரியாத மொழியை கத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லி. ஓகே, சரி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ரூல்ஸ் கவர்ன்டு லாங்குவேஜ் சாய்ஸ். இந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறதோடைய ரூல்ஸ் எப்படி வந்து கவர்ன் ஆகுது. கவர்ன் என்னது? ஜிஓவிஆர்என் அங்கீகரிப்பா சார்? அங்கீகரிக்கிறது, இதுனா இதுதான் அப்படின்னு இருக்குமே. கவர்னா ஆள்றது. ஓகேங்களா? இந்த ஒரு மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு சில சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டாதான் அது செயல்படும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஒரு சில டைம் ஸ்பேஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கவர்ன் ஆயிருக்கும். ஓகே, அதை மீறி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. காலத்தை தாண்டி நம்மளால எதுவும் பண்ண முடியாது. நேரத்தை தாண்டி நம்ம நேரமும் காலம் ஒண்ணுதான். ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தாண்டி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு ஆப்ஜெக்ட் இப்படிதான் இருக்குது, இந்த ரூல்ஸ் இதுக்கு, இந்த ஃபயர்னா இப்படிதான் இருக்கும், கல்லுனா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்கு. ஓகே, இவ்வளவு தூரத்தை கடக்கணும்னா இந்த இவ்வளவு தூரம் வந்து டிராவல் பண்ணாதான் முடியும், இங்க மறைஞ்சு அந்த இடத்துக்குலாம் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ரூல்ஸ் வந்து பிசிக்ஸ் வந்து கவர்ன் பண்ணுது. ஓகே, அந்த லாஸ். இந்த மாதிரி ரூல் கவர்ன்டு லாங்குவேஜ் சாய்ஸ் அப்படின்னா இந்த லாங்குவேஜ் நம்ம எந்த லாங்குவேஜ் பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது ஒரு மல்டிலிங்குவல் பர்சன். மல்டிலிங்குவல்னா நிறைய லாங்குவேஜ் கத்துக்கிறது. லேர்ன் பண்ண முடியக்கூடியவங்கள நம்ம அப்படி சொல்லுவோம். மல்டி லாங்குவேஜ் ஓகே. பேசுறவங்கள. அப்போ இந்த மல்டி லிங்குவிஸ்டிக்கா இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு சில ரூல்ஸை வந்து ஒபே பண்ணி தான் அவங்க வந்து அந்த மல்டி லாங்குவேஜை யூஸ் பண்றாங்களாமா. அது என்னென்ன அப்படின்றது நம்ம இப்போ போக போக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்றாங்கன்னா மேக்ரோ சோஷியோ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் ஒன்று நடந்திருக்கு. ஓகே, சோஷியல் அப்படின்னா என்னது? வாட் இஸ் சோஷியல்? பலதரப்பட்ட மக்களுக்கு இடையில செய்யறதுதான் அப்படி சொல்லுவாங்க. சோஷியல்னா இன்னொருத்தர் கூட நம்ம இன்ட்ராக்ட் ஆகுது. ஒரு நபரோ இல்லை நம்மளுடைய சூழ்நிலையோ இல்லை குரூப் ஆஃப் பீப்புள் கூட சேர்ந்து நம்ம எப்படி இன்ட்ராக்ட் ஆகிறோம், இன்னொருத்தர் கூட சேர்ந்து நம்ம ஏதோ ஒன்று செய்யறது தான் சோஷியல் ஆக்டிவிட்டி. நம்ம வெளியில் போகிறது, 4 பேர்கிட்ட பேசுறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிறது, இல்லை நம்ம வந்து இதுவாக இருக்கிறது, அது மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ஜாலியாக ஒரு பார்ட்டி போகிறது, இதெல்லாமே திங்ஸ் லைக் தட் ஆர் வாட் வி கால் இட் அஸ் சோஷியல். இப்போ மேக்ரோ சோஷியோ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னா வாட் இஸ் மேக்ரோ? மைக்ரோக்கும் மேக்ரோக்கும் என்ன டிஃபரன்ஸ்? மேக்ரோனா பெரிசு. சூப்பர். பெரிய அளவுல நம்ம பாக்குறது. ஓகே, ஸோ அப்போ மேக்ரோ சோஷியோ அப்படின்னா என்ன என்ன சொல்ல வராங்க? பெரிய அளவுல இன்ட்ராக்ட் பண்றதுங்க சார் மொழியில. மேக்ரோ சோஷியாலஜி அப்படின்னா சோஷியாலஜியில 2 டைப் வந்து பிரிச்சுக்காங்க. ஒன்று மைக்ரோ சோஷியாலஜி, இன்னொன்று மேக்ரோ சோஷியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மைக்ரோ சோஷியாலஜி அப்படின்னா என்னன்னா சின்ன லெவல்ல நடந்துகிட்டு இருக்கிறது, தனியா நம்ம வந்து இருக்கும்போதோ இல்லை நம்ம ஃபேமிலிக்குள்ள மட்டும் நடக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள். ஆனா மேக்ரோ சோஷியாலஜி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல்ல ஒரு சொசைட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த சொசைட்டில எப்படி ஜாதி மாதிரியான விஷயங்கள் உருவாகுது தானா, அது உருவாகிறத வந்து யாருக்கு பெனிஃபிட் ஆகுது, அது எதுக்காக தக்க வைக்கிறாங்க, அப்புறம் வந்து வேற என்ன சொல்றது, இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, ஏன் ஒரு சில கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரியான ரூல்ஸை போட்டு இவங்க ஒரு சில பேர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும், இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் போடணும், இந்த மாதிரி ஐடி கார்டு நீ மாட்டணும், இந்த டைமுக்கு தான் நீ வரணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு பேட்டர்ன்ஸ் வச்சுக்கிறதோ, இல்லை இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு சில ட்ரெண்ட் இப்போ ஃபாலோ ஆகிட்டு இருக்கு, இந்த மாதிரி தான் இப்போ இதெல்லாம் இதுதான் இன்னைக்கு ட்ரெண்டு அப்படின்றாங்கல்ல, இதெல்லாம் லார்ஜ் லெவலில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள். இதுதான் மேக்ரோ சோஷியாலஜி அப்படிங்கிறோம். அப்போ மேக்ரோ சோஷியோ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா
இந்த மாதிரியான வெளிப்படையா ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல நடக்கும்போது, மக்கள் ஏன் ஒரு மக்கள் ஏன் ஒரு ஒரு சில மாதிரி பேசுறாங்க, ஒரு சில பேர்கிட்ட அப்படிங்கிறத பத்தி பார்க்கிறது தான் மேக்ரோ சோசியல் லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறாங்க. இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட அவங்க பப்ளிக் அஃபேர பத்தி பேசுறாங்களா, இல்ல பிரைவேட் அஃபேர்ஸ் பத்தி பேசுறாங்களா, இல்ல யார்கிட்ட பேசுறாங்க, இல்ல லீஷரா ஜாலியா பேசுறாங்களா, இல்ல வந்து ரிலிஜன் பத்தி பேசுறாங்களா, எஜுகேஷன் பத்தி பேசுறாங்களா, ப்ரொஃபஷனலிசம் பத்தி பேசுறாங்களான்றது எல்லாமே வந்து ஒரு சில ரூல்ஸால கவர்ன் பண்ணப்படுது அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? யாருகிட்ட பேசுறாங்க? எப்படி பேசுறாங்க? இதனால இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே கவர்ன் ஆகி தான் அது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. காட் இட். எஸ் சார். எஸ் அது சார், என்னென்ன எஸ் சார். ரூல் அப்ப ஆக்சுவலா நம்ம இது காமனா சொல் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ரூல் பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ம். ஆனா இது எல்லாமே நடக்கிறதுக்கு ஒரு சில ரூல்ஸால நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறோம். அண்டர்ஸ்டுட்? எஸ் சார். ஓகே. சரி. அப்போ இந்த நடந்துட்டு இருக்கு இல்லையா? இது என்னென்ன ரூல்ஸ்னால இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு? சார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த ரூல்ஸ் போட்டா தானே எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரே மாதிரி இப்ப யூனிஃபார்ம் சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, எல்லாருமே ஒரே தான். நம்ம எல்லாம் ஒண்ணுதான். அத சொல்லாம மீன் பண்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாதிரி ரூல்ஸ் இருக்கும்போது தான் அவங்க அதை ஃபாலோ பண்ணி கரெக்டா அவங்க என்ன நினைக்கிறாங்க அதெல்லாமே கன்வே பண்ண முடியும். ம். யாருக்கும் எந்த என்ன சொல்றது, யாரும் ஏற்ற இறக்கம் இல்லாம அந்த இடத்துல எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாருக்கும் ஒண்ணு. இது இந்த ரூல் டைம் இந்த டைம்னா இந்த டைம்க்கு தான் வரணும் போகணும். இந்த மாதிரி தான் யூனிஃபார்ம். அந்த மாதிரி ஸ்பெசிஃபை ரூல் போட்டா தானே கொஞ்சம் ஒழுங்காகும்ல. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்றாங்க. சரி. இப்போ எக்ஸாக்ட் கொஸ்டின் என்னன்னா, ஒருத்தர் இல்ல ஒரு லாங்குவேஜ பேசுறாங்க அப்படின்னும்போது, அந்த லாங்குவேஜ மல்டிலிங்குவலா பேசலாமா? இல்ல என்ன மாரியான காம்பினேஷன்ல பேசணும்? இல்ல என்ன லாங்குவேஜ்ல பேசணும்? என்ன தோரணையில பேசணுங்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்கு அப்படிங்கிறாங்க. அது என்னவா இருக்கும்? அந்த தனிநபர் ஏன் அப்படி பண்றாரு? அப்படின்றாங்க. சார் இப்போ லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா ரூல் இருக்கிறதுனால தானே சார் இப்போ பலதரப்பட்ட மக்கள் அதை கத்துக்கும் போதும் அவங்க அதோட அவுட்புட்டும் ஒரே மாதிரி வரும். இப்ப ரூல் இல்லை அப்படின்னா யாரும் எப்படி இஷ்டத்துக்கு பேசுவாங்கல்ல. ரூல் சார் இருக்கிறதுனால தான் ரூல் அந்த லாங்குவேஜ் மற்றவங்களுக்கு கன்வெர்ட் ஆகும்போது சேமாவே கன்வெர்ட் ஆகுது. ஓகே. சரி. நான் சொல்றேன். அது என்னன்னு சொல்றேன். ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மிக்சிங் இஸ் ரூல் கவர்ன்டு டூ அப்படிங்கிறாங்க. மிக்சிங் அப்படின்னா, ஒருத்தர் வந்து ம் ஒரே ஒரு லாங்குவேஜ் வச்சு மோனோலிங்குவலா நான் பேச போறேனா, இல்ல பைலிங்குவலா பேச போறேனா அப்படிங்கிறத அந்த இடத்துல டிசைட் பண்றாரு. ஏன் டிசைட் பண்றாரு அப்படிங்கிறது சில இடங்கள்ல வந்து தெரிய மாட்டேங்குது நமக்கு. அதாவது சயின்டிஃபிக்கலி பார்க்கும்போது ரொம்ப அப்ராப்ரியேட்டா அப்படியே பிளேட்டன்ட்டா விஷயம் வெளியில தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படி பேசுறாங்க அப்படின்ட்டு. ஆனா, இந்த மல்டிலிங்குவல்ஸ் வந்து இத சூஸ் பண்றாங்க இல்லையா? அதுல ஒரு சில கேஸஸ் வந்து கவனிக்க முடியுது. என்னென்ன கேஸஸ் கவனிக்க முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில லாங்குவேஜ் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுது ஆட்டோமேட்டிக்கா. அது ஏன் ஆட்டோமேட்டிக்கா ஸ்விட்ச் ஆஃப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கரோட அந்த ரெப்பர்டுவார் ரெப்பர்டுவார் ரெப்பர்டுவார்னா முன்னுக்கு பின் போயிட்டு, போயிட்டு வர்றது. இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். நீங்க எனக்கு ஒண்ணு சொல்றீங்க. டூ அண்ட் ஃப்ரோ நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஒரு ஃபார்ம் ஆஃப் ஒரு 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 இன்டராக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அத ரிப்பர்ட்வார் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஹை லெவல் அதுல இருக்குங்களா? டாப் லெவல் இங்கிலீஷ்ல கொஞ்சம் பெட்டரா சொல்றதுன்னா, அது மாரி சொல்லுவாங்க. அப்போ இந்த கேஸஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் இல்ல. நீங்க ஒண்ணு கவனிச்சு பாருங்க. இந்த பொலிட்டீஷியன்ஸ் பேசும்போது, ஸ்டேஜ்ல பேசும்போது, அவங்க எப்படி பேசுறாங்கன்னு கவனிச்சிருக்கீங்களா? என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க? எப்படிப்பட்ட லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்கன்ட்டு. ஸ்டேஜ்ல பேசுறாங்க. அதனால் நான் இங்கே என்ன சொல்ல வருகிறேன் ம் என்றால், அவர்கள் இங்கே வந்தது அப்படிங்கிறாங்க. ஓகே. அதே நியூஸ்ல பேசும்போது கவனிச்சிருக்கீங்களா? இங்கே இந்த நடந்த சம்பவம் வந்து குறிப்பிடத்தக்கது அப்படிங்கிறாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அப்படிங்கிற மாரி சொல்லாம, அவங்களோட லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்குது? மோனோலிங்குவலா இருக்குதா? மோனோனா ஒரே ஒரு லாங்குவேஜ் எடுக்குறாங்க. அந்த மோனோலிங்குவல் அந்த ஒரு லாங்குவேஜ்லயுமே நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் வந்து ஒரு டைப் ஆஃப் ஒரு ஒரு நேரேட்டிவ்குள்ள என்டர் ஆகுறாங்க.
ஒரு டைப் ஆஃப் ஒரு ரெப்ரசன்டேஷன் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. கவனிச்சிருக்கீங்களா? எஸ் சார். இதுதான் என்ன சொல்றாங்கன்னா அப்ப கேக்குறவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க அவங்களோட ஸ்பீச்ச வந்து பேசுறாங்க ஆ, சார் அந்த ரூல்ஸ் வச்சு. யார் கேக்குறாங்க ரிசீவர் எப்படியோ அதுக்கு நம்ம எப்படி டெலிவர் பண்ணா அவங்களுக்கு புரியுமோ அதுக்கேத்த மாதிரி ரூல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க பேசுறாங்க. அததான் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேட்டகரியில நான் ஃபார்மலா பேசப் போறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இந்த நியூஸ்ல வருது இல்லையா? நியூஸ்லயோ, இல்ல பொலிட்டிக்கல்லயோ, இல்ல நீங்க உங்ககிட்ட மைக்க குடுத்து திடீர்னு நீங்க இப்ப பேசுங்க அப்படின்னா, நீங்க எப்படி பேசுவீங்க? ஸ்டேஜ்ல ஏறி பேசுங்க அப்படின்னாங்கன்னா, ஒருத்தர வாழ்த்தி பேசுங்க. இல்ல வந்து உங்க அம்மாவ பத்தி பேசுங்க, இல்ல உங்க அப்பாவ பத்தி பேசுங்க அப்படின்னாங்கன்னா, நீங்க எப்படி பேசுவீங்க? அதுவும் வந்து எல்லாரும் வந்து பெரிய பெரிய ஆளுங்கலாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்க எப்படி பேசுவீங்க? ஃபார்மலா தான் சார் பேசுவோம். நார்மலா பேச மாட்டோம். ஓகே. ஏன்னா ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எப்படி பேசுறோம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம். அது ம். மேபி அது மாதிரி பேச நமக்கு தெரியலன்னா கூட அது மாதிரி முயற்சி செஞ்சு பேசுவோம். ம். அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இன்டர்லோக்யூட்டார்ஸ் ரெpertoire அப்படிங்கிறாங்க. இன்டர்லோக்யூட்டார்ஸ் அப்படின்னா, பேசும் ஆட்கள். இல்ல பேசுகின்ற ஆள் அப்படிங்கிறது. அந்த 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 கான்வர்சேஷன்ல இருக்கிற ஒரு ஆள். பேசிக் கொண்டிருப்பவர் அப்படின்றாங்கல்ல. இது பேசிக் கொண்டிருப்பவர் யார் என்றால் அப்படின்னு சொல்லிட்டு, அ நியூஸ் ரிப்போர்ட்டர் சுஹாசினி அப்படின்றாங்கன்னா, இப்போ அந்த பேசிக் கொண்டிருப்பவர் அப்படிங்கிறத சொல்லாம, அத ஒரு இங்கிலீஷ்ல நல்லா ஃபைன் இங்கிலீஷ்ல ஒரு மாரி நல்லா சூப்பரா சொல்லணும் அப்படின்னா, இன்டர்லோக்யூட்டார் அப்படிங்கிறாங்க. ஓகே. இத தான் என்னன்னு சொல்றாங்கன்னா, இன்டர்லோக்யூட்டார் ரெpertoire அவர் யார் பேசுறாரு, என்னவா பேசுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அது மாறுது. இதுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன சொல்ல இன்டர்லோக்யூட்டார் ரெpertoire அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு ஃபார்மலா தேவைப்படுதோ, அதுக்கேத்த மாரி நம்மளும் என்ன ஆயிடுவோம், ஒரு மாரி சூப்பரா, ஃபார்முலா, அப்படி கெத்தா, ஓகே. சோ வாட் ஐ அம் சேயிங் இஸ் அப்படின்ற மாரி நம்ம இங்கிலீஷ்ல பயங்கரமா பேசுறதோ, இல்ல தமிழ்ல வந்து இங்கே நடந்து கொண்டிருப்பது ஒரு மிக முக்கியமான காரணம். இந்த இந்த காரணத்தை எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி சுத்த தமிழ்ல ஒரு மாரி கொண்டு போறாங்க. இல்ல எந்த லாங்குவேஜா இருந்தாலும் சரி. ஓகே. அப்போ இத தான் என்னன்னு சொல்றாங்கன்னா, அந்த இன்டர்லோக்யூட்டர் ரெpertoireல எவ்வளவு ஃபார்மலா பேசணுமா, இல்ல எவ்வளவு கேஷுவலா பேசுறோமா, இல்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா பைலிங்குவலா கூட சில சமயத்துல பேச ஆரம்பிப்பாங்க. அது எப்ப பேசுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப 4, 5 ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே. அங்க ரொம்ப ஃபார்மலா பேசினா ஃபிரெண்ட்ஸுங்களே கலாய்ச்சுருவாங்க. ஓகே. ஆனா அந்த ஃபிரெண்ட்ஸுங்க முன்னாடியோ, இல்ல அந்த 4 பேர் முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் எனக்கு நெறைய வார்த்தைகள் தெரியும் அப்படிங்கிறத காட்டணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு. ஓகே. ஐ மீன் தெரியணும்னு காட்டணுன்றதுக்காக பண்றீங்களோ இல்லையோ, பட் உங்களுடைய அந்த உங்களுக்கு 4 விஷயம் தெரிஞ்சதுன்றத நீங்க பயன்படுத்தினா தானே உங்களுக்கு முதல்ல அது ஞாபகம் இருக்கும். ஓகே. இப்ப நான் இந்த இன்டர்லாக்யூட்டார்ன்ற ஒரு வார்த்தைய சொல்றோம். இப்ப பேசிக் கொண்டிருப்பவர், பேசுகிறவர் இந்த இந்த இதுல வந்து "ஏய் லெட் த இன்டர்லாக்யூட்டர் ஸ்பீக்" அப்படின்னு சொல்லிட்டு தட் கேர்ள் இஸ் லைக் ட்ரைங் டூ டாக் ஃபார் அ லாங் டைம். லெட் ஹர் ஸ்பீக் அப்படிங்கிறாங்க. அவங்க பேசணும் ட்ரை பண்றாங்க. லெட் தட் இன்டர்லாக்யூட்டர் ஸ்பீக்ன்றாங்க. இப்ப நீங்க இத சொல்லும்போது மத்தவங்களுக்கெல்லாம் மிரண்டுருவாங்க. என்னடா இன்டர்லாக்யூட்டர் ஸ்பீக்ன்றாங்களே! இன்டர்லாக்யூட்டர்னா என்னன்னு சொல்லி சர்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க. இப்ப நீங்க அந்த மாரி பேசும்போது, இங்கிலீஷ் மட்டுமே பேசினா ஓவர் சீன் போடுற மாரி இருந்தது. அந்த இடங்கள்ல. ஓகே. ஃபிரெண்ட்ஸுங்க நடுவுல. ஆனா அட் த சேம் டைம் நடுவுல இந்த மாரியான வார்த்தைகள் நீங்க பயன்படுத்துறீங்க. ஓகே. அப்போ பைலிங்குவலா நீங்க பண்ணும்போது, அந்த இடத்துல உங்களுடைய கமாண்ட் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பாருங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்றது? எஸ் சார் புரியுது. அதான் ஒரு ஸ்டெப் நம்ம நார்மலா பேசுறத விட ம். அன்னைக்கு நம்ம அப்படி பேசணும் அப்படின்னா ஒரு ஸ்டெப் மேல இருப்போம். ம். பார்வையில அவங்களோட பார்வையில. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பார்வையில ஒரு 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 ஸ்டெப் மேல இருக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு நமக்குமே வந்து அது நம்ம பழக்கத்துல கொண்டு வருவோம். லைக் பெட்டரான இங்கிலீஷையும், நல்ல ஒரு ஹை லெவல் ஒரு மெலிஃப்ளூவஸா, ஒரு ஃப்ளூயன்ட்டா இருக்கக்கூடிய வார்த்தைகள வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்மளோட லெக்சிகான் இம்ப்ரூவ் ஆகும். லெக்சிகான்னா என்னென்ன வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துறோம், உச்சரிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நெறைய இன்னும் இம்ப்ரூவ் ஆயிட்டே போகும். சும்மா கேட்டுட்டு, புரிஞ்சுட்டு மறந்துட்டீங்கன்னா, அப்போ ஓகே புரியும். பட் நீங்க பயன்பாட்டுக்கு அது வராது. பயன்பாட்டுக்கு வரணும் அப்படின்னா, என்ன பண்ணணும்? நம்ம பயன்படுத்தணும். ஓகே. இதுதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இன்டர்லாக்யூட்டர் ரெpertoire அது வந்து நடக்கிறதுக்கான ரூல்ஸ் வந்து ஒரு சில ஹார்மோனிக்கா அந்த சூழ்நிலைக்கும், அந்த இடத்துக்கும் யார்கிட்ட பேசுறோன்றதும், அந்த ஆடியன்ஸோட காம்பிட்டன்ஸ் லெவலையும் தெரிஞ்சு கன்ஃபார்மிட்டிக்கு ஏத்தி நம்ம என்ன பண்றோம்? அதுக்கேத்த மாரி காக்னிட்டிவ் ஸ்கேஃபோல்டிங் ஃபார் சிமியோட்டிக் ஆர்கனைசேஷன் ஆர் ரெப்ரசன்டேஷன் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ, அதற்கேத்த மாரி தான்
நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம எப்படி பேசணும், என்னவா பேசணும் அப்படிங்கிறது எல்லாமே நடைபெறுது அப்படிங்கிறாங்க. காட் இட்? புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். எஸ் சார். ஓகே. ஸோ இதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா மிக்சிங் அப்படிங்கிறது கேட்டகரியில சொல்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் மல்டிலிங்குவலிசம் அண்ட் திங்கிங். இப்போ இது மாதிரி நம்ம யோசிக்கும் போது நம்ம வந்து இப்ப பேசுறத பத்தி பேசுறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம், திங்க் பண்றத பத்தி. இப்போ ஒருத்தரால 2 இல்ல 2க்கு மேற்பட்ட லாங்குவேஜ்ல பேச முடியுது. ஓகே. அப்போ திங்க் பண்றது எந்த லாங்குவேஜ்ல திங்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க நேட்டிவ் லாங்குவேஜ்ல தான் சார் திங்க் பண்ணுவாங்க. எப்பவுமே அப்படி மட்டும் தான் நடக்குமா? மேபி அவங்களுக்கு இன்னொரு லாங்குவேஜும் ஃபெமிலியரா இருந்துச்சுன்னா அப்ப அந்த லாங்குவேஜ்லயே அவங்க திங்க் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். இப்போ அங்க இருக்க ஆடியன்ஸை பொறுத்து, அவங்க இருக்கிற இடத்த பொறுத்து தாங்க சார் அதுவும் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இங்கிலீஷ் கான்ஃபரன்ஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க, அப்ப பேசுறாங்கன்னா அந்த லாங்குவேஜ்லயே தான் அவங்களுக்கு ஃபெமிலியரா இது பண்ணுவாங்க, திங்க் பண்ணுவாங்க சார். சார் அந்த லாங்குவேஜ் மேபி அந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணும்போது எப்படி தெரிஞ்சுக்கிட்டோமோ அப்படிதான் திங்க் பண்ணுவோம். அப்போ கரெக்ட், கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணுங்க சார். இப்போ ஒரு விஷயத்தை இப்போ மல்டிலிங்குவேஷம்னு நீங்க சொல்லியிருக்கீங்கன்னா, இப்போ இதை நீங்க சொல்லி கொடுக்கும்போது எப்படி சொல்லி கொடுத்தீங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். அது என்ன லாங்குவேஜா வேணா இருக்கட்டும், நீங்க எதை வச்சு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்களோ அதுதான் என்னோட மெமரியில போய் ஸ்டோர் ஆயிருக்கும். சூப்பர். அப்ப நம்ம சொல்லும் போதும் அப்படியே தான் சொல்லுவோம். இததான் நம்ம அடிட்டிவ் அண்ட் சப்ட்ராக்டிவ் பைலிங்குவலிசம்ல கூட ஒரு அளவுக்கு ஒரு 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 மைல்டா நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு சில வார்த்தைகளை வந்து நம்ம அந்த லாங்குவேஜ்ல இப்போ பேசிக்கொண்டிருப்பவர் அப்படின்றதுக்கோ இல்ல வந்து ரெப்பர்டுவார் அப்படின்னா அவனும் நானும் அடுத்தடுத்து மாத்தி மாத்தி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறதோ, இல்ல பொதுவா மாத்தி மாத்தி ஒரு விஷயத்த வந்து குடுக்கல் வாங்கல் அப்படிங்கறத வந்து ரெப்பர்டுவார் அப்படின்றாங்க. இல்ல போயிட்டு வரதை வந்து ரெப்பர்டுவார் அப்படின்னாங்கன்னா நம்ம வந்து மைண்ட்ல இவ்வளோ பெருசா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இதை சப்ட்ராக்ட் பண்ணி இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் வேண்டாம், சிம்பிளா ரெப்பர்டுவார் அப்படின்ட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகே. வாட் இஸ் த ரெப்பர்டுவார் தட் இஸ் ஹேப்பனிங் பிட்வீன் யூ அண்ட் ஹிம், வாட் இஸ் த இஷ்யூ ஹியர் அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெப்பர்டுவார்ன்ற ஒரு வார்த்தைக்கு இன்னொரு ஒரு ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதுக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சம்மரைஸ் பண்ணி சின்னதா ஒரு வார்த்தை முடிச்சிட்டீங்க. த டான்ஸ் ரெப்பர்டுவார் அப்படின்றாங்க. இல்ல ஜிம்ல வந்து ரெப்பர்டுவார் ஆஃப் தட் கை இஸ் லைக் மூவிங் இன் பிட்வீன் தி ரெப்பர்டுவார் ஆஃப் மெஷின்ஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு மெஷினுக்கும் இன்னொரு மெஷினுக்கும் ஒர்க் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் செட் ரெப்ஸ் மல்டிப்ளேஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான். அடுத்தடுத்த செட் அடுத்தடுத்த ரெப்ஸ் பண்ணிட்டு ஒரு சர்க்கியூட் முடிக்கிறான் அப்படின்ற மாதிரி சம்திங் அது அதர் ஹேப்பனிங். ஓகே. ஒரு பேலட் டான்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு ஒரு ரெப்பர்டுவாவா ஒரு இது வச்சிருப்பாங்க. ஸோ இதை நம்ம வந்து இவ்வளோ பெருசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம ரெப்பர்டுவார்னா ஓகே, ஜம்பிங் ஃப்ரம் ஒன் திங் டு அனதர் ஆர் டூ அண்ட் ஃப்ரோ, கொடுக்கறது வாங்குறது, ஐம் ரிசீவிங் அண்ட் அட் த சேம் டைம் ஐம் கிவிங் அப்படிங்கிறத ரெப்பர்டுவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அடுத்த வாட்டி என்ன பண்றோம் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்றோம், சப்ட்ராக்ட் பண்ணி ஒரு சிங்கிளா கொண்டு வந்தோம், சப்ட்ராக்டிவ் பைலிங்குவலிசம். அப்போ நம்ம அடுத்த வாட்டி யோசிக்கும் போது இது நமக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம அந்த ஆங்கிள் தான் யோசிப்போம், நம்ம பைலிங்குவலா யோசிப்போம். அதாவது நேட்டிவ் லாங்குவேஜ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இருக்கும் கண்டிப்பா. ஆனா நேட்டிவ் லாங்குவேஜ் கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டோம், சிலது சப்ட்ராக்டிவ் பைலிங்குவலிசம் வந்துடும், சிலதுல அடிட்டிவ் பைலிங்குவலிசம் வந்துடும். அடிட்டிவ் பைலிங்குவலிசம்னா அடிஷனலா இன்னொரு லாங்குவேஜ் வந்து நம்மளத மாத்தி அமைக்கிறது, இல்ல வந்து அதை டிஸ்டிங்விஷ் பண்ணி டிஃபரன்ஸ் காட்டுறது, இந்த மாதிரி அடிஷன் சப்ராக்ஷன் இந்த மாதிரியான கேட்டகரிஸ் நடக்க ஆரம்பிச்சு அதுல என்ன ஆக ஆரம்பிக்கும், ப்ரொஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு லாங்குவேஜ் மூலமா இன்னொரு லாங்குவேஜோட ப்ரொஃபிஷியன்சியை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டு ஒரு பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பேசும்போதோ இல்ல தாய்மொழிகள் ஏதாச்சும் கன்னடவோ இல்ல மலையாளமோ இல்ல வந்து ஒரு தெலுங்கோ பேசும்போது நம்ம இருக்கிற அந்த என்ன சொல்றது ஒரு மாதிரி கேர்லெஸ்ஸா பேசிடுவோம். ஓகே. தப்பு தப்பா கூட பேசுவோம், கண்டுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம அதுல எஃபர்ட் போடுறது இல்ல. ஓகே. வி ஆர் நாட் புட்டிங் மச் ஆஃப் அன் எஃபர்ட் இன்டு திங்கிங் அபவுட் வாட் வி ஆர் ஸ்பீக்கிங். வேரஸ் இந்த மாதிரி வேற லாங்குவேஜ்ல நம்ம பேசும்போது அப்ப நம்ம கொஞ்சம் கான்ஷியஸா திங்க் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்னா we are actually like trying to think in a different language so that we are making an effort to think about it. அது திங்க் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறதுக்காக we are using another language அப்படிங்கிறாங்க. ஸோ மோனோலிங்குவல்ஸும் மைலிங்குவல்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்படென்ட்டா இருப்பாங்க. ஸோ ஏன்னா சாரி மல்டிலிங்குவல் பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் காம்படென்ஸ்ல இருப்பாங்க. ஏன்னா மல்டிலிங்குவல்ன்றது வந்து அவங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் இருக்கு. அதோட காம்பினேஷன்ஸை வந்து கொண்டு வந்து டைவர்ஜ் பண்ணி அசிமுலேட் பண்ணி அதை கன்வெர்ஜ் பண்ணி அதை அக்கமடேட் பண்ணி அவங்க வந்து
ஃபுல்லா ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டிக்கு வந்து அவங்களால மல்டிபிள் லாங்குவேஜஸ்ல இருந்து டிரைவ் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர்ஸ் அவங்களுக்கு தெரியும். அது உள்ள இருக்கிற அந்த ரிடக்ஷனிசம் தெரியும். அத எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்ன்றது தெரியும். அதுக்கும் இதுக்குமான வித்தியாசங்கள் தெரியும். ஸோ எப்படிலாம் வந்து நம்ம ரியல் லைஃப்ல அதெல்லாம் அப்ளை பண்ணலாம். அது எங்க மோஸ்ட் அடாப்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த மல்டிலிங்குவலிசம் அப்படின்ற திங்கிங்ன்றதுல மோஸ்ட் கான்செப்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிலிங்குவல்ஸ் அவங்க திங்கிங்குமே கூட மோர் ஆர் லெஸ் நேட்டிவ் லாங்குவேஜ வந்து அதிகமா பயன்படுத்தினாலுமே கூட, அது கூட சேர்ந்து மல்டிலிங்குவலும் சேருது அப்படிங்கிறாங்க. எஸ்பெஷலி மல்டிலிங்குவலா திங்க் பண்றவங்களுடைய காம்படென்சி வந்து ரொம்ப ஹையரா இருக்கு அப்படிங்கிறாங்க. அவங்களால ஒரு விஷயத்த வந்து உவமையா இருந்து புரிஞ்சுக்கிற அந்த தன்மை வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கும். அப்போ அவங்களுடைய காம்படென்ஸே வந்து வேற லெவல்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதா? எஸ் சார். ஒரு புரிஞ்சுதுங்க சார். எக்ஸாம்பிள் சொல்லவா? சொல்லுங்க சார். உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட கூப்பிடுறாங்க. நீங்க ஒரு காலேஜ் படிக்கிறீங்களோ, இல்ல ஸ்கூல் படிக்கிறீங்களோ, இல்ல இங்க இங்க ஏதோ பண்றீங்க. ஓகே. உங்க ஃப்ரெண்ட் வந்து, "ஏய் வாடி தண்ணி குடிச்சிட்டு வரலாம். வாடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு வரலாம். இல்ல வா கீழ போயிட்டு கேஃப்டேரியா போயிட்டு வரலாம்." அப்படின்றாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க நீங்க அதுக்கு? போலாம்னு சொல்லுங்க சார். ஓகே. இப்ப அதே இங்கிலீஷ்ல சொல்லுங்களேன். இல்ல தமிழ்ல சொல்லுங்க. ஆனா கொஞ்சம் ஹை லெவலா சொஃபிஸ்டிகேட்டடா சொல்லுங்களேன். போலாம், போமாட்டேன் அப்படிங்கிறத தாண்டி, அவங்க கிட்ட நீங்க என்னவா சொல்லப் போறீங்க அப்படிங்கிறத வச்சு மட்டும் எனக்கு சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் சொஃபிஸ்டிகேட்டடா சொல்ல ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். முடியும், முடியாது அப்படிங்கிறது இருக்கா? இந்த முடியும், முடியாதுன்றதுக்கு பதிலா வேற ஏதாச்சும் நல்ல கொஞ்சம் பெட்டரான வார்த்தைகள் தமிழ்லயோ, இல்ல இங்கிலீஷ்லயோ இருக்கா? ஃபர்ஸ்ட் தமிழ்ல சொல்லுங்க. இல்ல இங்கிலீஷ்ல கூட சொல்லுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சொல்லுங்க. போலான்றதுக்கு நான் சென்று வரலாம் என்ன சொல்லுங்க. எப்படி சார் இன்னும் டைலாக்கா நீட்டா இல்ல இருக்கு. அதுதான் சொல்றேன். அப்படிதான். டயலாகாவே நீட்டியா சொல்லுங்களேன். இப்போ உங்களுக்கு புடிச்சிருக்கு. சரி வா போலாம் அப்படின்றோமா? ம், ம், அதுவும் போலாம் அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். இல்ல ம், போலான்ற வார்த்தைய எடுத்துட்டு, சரி வா கிளம்பு அப்படிங்கிறோம். ம். ஓகே. இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த வார்த்தையில. ஆட் பண்ணி நம்ம சொல்றோம் சார். ம். அப்போ சிம்பிளா அது சொல்றத விட கொஞ்சம் ஆட் பண்ணி சொல்றோம். ஓகே. இப்ப இந்த மாரி நம்ம எக்ஸ்ட்ராவா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி, இத இன்னும் வந்து ஆ சரி கிளம்பு அப்படின்றோம். ஆ நம்மளும் வந்து எந்திரிக்கிறோம் அப்படின்னும்போது, அந்த இடத்துல கிளம்புன்ற வார்த்தை வந்துட்டு பொதுவா ஜஸ்ட் சும்மா டிரான்ஸ்லேஷனா மட்டும் போட்டீங்கன்னா, என்ன அர்த்தம் வருது? இங்கிலீஷ்ல. கிளம்பு அப்படிங்கிற வார்த்தை வெறுமனே கிளம்புன்னு மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, வாட் இஸ் த மீனிங் ஃபார் இட்? லெட்ஸ் கோன்னு வரும் சார். கோ அப்படின்னு வருது. ம், ம், கிளம்பலாம் அப்படின்னா லெட்ஸ் கோ. ம், ம். இப்போ இங்கிலீஷ்லயுமே அதே மாரி ஒரு சில வார்த்தைகள் வந்து நம்ம மினிமலா யூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு மாரி ரொம்ப சிம்பிளா, ஈஸியா புரியும். ஆனா அதுவே வந்து காம்ப்ளக்ஸா நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது, சரி ஓகே முடியாதுன்னு வச்சுப்போமே. இப்ப நான் வரல அப்படிங்கிறோம். வரலன்றது வரலன்னு சொல்லலாம். முடியாதுன்னும் சொல்லலாம். இல்ல நீ போ நான் என்னத்துக்கு வரணும்? அதுக்கெல்லாமா நான் என்ன கூப்பிட்டுன்னு இருப்பேன் கிளம்பு அப்படிங்கிறோம். ஓகே. நீ போ நான் ஏன் வரணும்? அப்படின்னு சொல்றோம். இப்ப நீ போ நான் ஏன் வரணுங்கிறதுல வந்து முடியாதுன்றதோ, இல்ல வரமாட்டேன்றதோ, இல்ல வர முடியாதுங்கிறதோ எதுவுமே இல்ல. ஆனா நீ போ நான் ஏன் வரணும்? அப்படின்னு மட்டும் தான் இங்க சொல்றோம். யூ ஆர் நாட் டைரக்ட்லி கிவிங் தி ஆன்ஸர். பட் அந்த சென்டென்ஸ் எப்படி மாறியிருக்கு? புரியுது. நான் என்ன சொல்றேன்னு அந்த பாயிண்ட் ம், கவனிச்சீங்களா? இப்போ ம். தமிழ்ல வந்து நல்லா உங்களுக்கு நல்ல ஃப்ளூயன்சி இருக்கு. உங்களுக்கு ஹை ஃப்ளூயன்சி இருக்கிறதுனால, கிட்டத்தட்ட வந்து ஒரு நேட்டிவ் ஃப்ளூயன்சி இருக்கிறதுனால உங்களுக்கு அது புரியுது. இப்ப தமிழ வந்து இப்ப தான் கத்துக்கிற ஒரு ஆள்கிட்ட, தெரியும் முடியும், முடியாது, வருவேன், வரமாட்டேன். இந்த மாரியான வார்த்தைகள் மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு, "நீ போ என்ன எதுக்கு கூப்பிடுற?" அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு எப்படி புரியும் அது? காம்ப்ளெக்ஸா தான் இருக்குங்க சார் ஆ அவங்களுக்கு புரிஞ்சுக்க. புரிஞ்சாலுமே கூட, இட் வில் டேக் அ டைம். ம், ஒரு ஒரு ம், ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் யோசிச்சு, ஓ!
உன் வேலைக்கு நீ போ, என்ன கூப்பிடாத அப்படின்றத வந்து அவங்க சொல்றாங்க போல. அப்ப வர முடியாதுங்கிறாங்க அப்படின்றோம். ஓகே. இப்போ இங்கிலீஷ்லயுமே கூட அதுவே இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணி பாருங்களேன். அதே கூப்பிடுறாங்க. என் ஃப்ரெண்ட் இஸ் ஆஸ்கிங் லைக் கம் லெட்ஸ் கோ டூ த வாஷ்ரூம் ஆர் லெட்ஸ் கோ டூ தி கேஃபிட்டேரியா அப்படிங்கிறாங்க. ஓகே. நீங்க அத எப்படி இங்கிலீஷ்ல வந்து கொஞ்சம் பெட்டரான இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? சிம்பிளா சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் சிம்பிளா எப்படி சொல்லுவீங்க அதுக்கு? ஐ காண்ட் சொல்லுவேன் சார். என்னால ஆ முடியாது ரைட். சொல்லுவேன். ஐ காண்ட். ஓகே. வேற? நோ ஐ வோன்ட். ம். ஐ நான் ஒன்ட் சொல்லலாம். நோ ஐ வோன்ட் அப்படின்ட்டுமா? இப்ப இதே ம். ஹை லெவலுக்கு கொண்டு போங்க. இப்ப அதுக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். ஓகே. அதே மாரி என் ம். ஃப்ரெண்ட் கேட்கறான். வாடா மச்சான் கீழ போயிட்டு வரலாம். ஐ மீன் லைக் ஒரு ஒரு பிரின்சிபல் ரூம் போயிட்டு வரலாம். கம் லெட்ஸ் கோ டூ த பிரின்சிபல் ஆஃபீஸ் அப்படின்றான். ஓகே. நான் என்ன சொல்றேன்? ஓ ஐ ஹார்ட்லி திங்க் சோ அப்படிங்கிறேன். நான் இப்ப என்ன சொன்னேன் சொல்லுங்க பார்ப்போம். நான் அது நான் ரொம்ப யோசிக்கிறேன். கஷ்டம்னு சொன்னீங்க. கஷ்டம்னு அது சொன்னேன். ரொம்ப கஷ்டம்னு சொன்னீங்க. கஷ்டம்னு சொல்லல. ஓ ஐ ஹார்ட்லி திங்க் சோ. நெனச்சு கூட அத பார்க்காத. பத்தி நான் யோசிக்கிறேன். ம். ஓ ஓகே. நினைச்சு கூட பார்க்காத. ஹார்ட்லி திங்க் சோ. அப்படின்னா ஹார்ட்லிங்கிறது இங்க இருந்தாலும் அந்த ஹார்ட் மீனிங் வரல. ஹார்ட்லின்னா பேர்லி. தப்பி தவறி கூட அப்படி நடிச்சிடாத. அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படிங்கிறது. ஓ ஐ ஹார்ட்லி திங்க் சோ அப்படிங்கிறது. ஸோ இது இது வந்து எப்படி உங்களுக்கு அந்த ஓ ஐ ஹார்ட்லி திங்க் சோன்றது நமக்கு புரியுதுன்னா, அந்த லாங்குவேஜோடைய ப்ரொஃபிஷியன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவே இப்ப தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நெனச்சு கூட பார்க்காத அப்படின்னு சொல்றோம். இப்போ தமிழ் தெரியாத ஒரு ஆளுக்கு நெனச்சு கூட பார்க்காதன்னு சொன்னா, டோன்ட் ஈவன் திங்க் அபௌட் இட் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவன் தமிழ்ல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி என்னத்துக்கு டோன்ட் ஈவன் திங்க் அபௌட் இட்ன்றாங்க. ஓ! வர முடியாதுங்கிறத வந்து இப்படி டிஃபரெண்டான வார்த்தைகள்ல ஹை லெவல்ல இப்ப தமிழ்ல அதோட லெவல்ஸ் இம்ப்ரூவ்மென்ட் ஆகுது. அதே மாரி இங்கிலீஷ்லயும் இன்கிரிமெண்டல் ஆர்டர்ல போகும்போது, த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆர் பிகமிங் மோர் அண்ட் மோர் ஹை. ஓகே. இட்ஸ் இட்ஸ் கெட்டிங் வெரி ஹை. அப்போ இத அனாலஜியா எடுத்துக்கிறோம். அனாலஜினா வந்து ஒரு உவமை மாரி. இத வச்சு வேற ஒரு விஷயத்த வச்சு நம்ம இத சொல்ல வரோம். ஆ சொல்லுங்க. கேளுங்க ஆர்த்தி. பேர் சொல்லாதீங்க. சொல்லுங்க. நான் நான் ஃபோன் பண்றேன் உங்களுக்கு. ஆ இன்னைக்கு இன்னைக்கு வேண்டாம். நாளைக்கு நான் வரேன்னு சொல்லிருக்கேன். ஆ நாளைக்கு மார்னிங் வரேன். இன்னும் இல்ல. அதனால தான் இன்னைக்கு வேண்டாம். நாளைக்கு நான் வரேன்னு சொல்லிருக்கேன். சரிங்களா? நாளைக்கு மார்னிங் வரேன் நானு. 10:00ன்னு சொல்லிருக்கேன். சரி ரைட். ஓகே. சரி ரைட். ஓகே. ஆ ஓகே. சரி. ஸோ அப்போ அனாலஜி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஆ அனாலஜினா என்னன்னு நான் இப்ப என்ன சொல்ல வந்தேன்னு புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு நான் இப்ப குடுத்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு. டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். ஆக்சுவலா நம்ம டைரக்ட்டா ஆன்சர் பண்ணாம வேற விதமா அதான் உவமை மாதிரி இந்த ஆ என்ன சொல்றது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. அது ரிலேட்டடா மீனிங் வர மாதிரி நம்ம சொல்லி அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறோம். கரெக்ட். பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி. ஆனா, அத வந்து டைரக்ட்டா நம்ம இது பண்ணாம ஏன்னா டைரக்ட்டான்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். தட் டஸ்ன்ட் ஹேவ் எனி ஃப்ளூயன்சி அதுல எது விதமான ஒரு அட்வான்ஸ்மென்ட்ஸுமே இல்ல. ஆனா நம்ப வந்து ஒருத்தர் வந்து இன்னைக்கு வீடெல்லாம் சுத்தமா வச்சுக்கிறாரு. நீங்க வீட்டுக்கு போறீங்க. உங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வீடெல்லாம் பெருக்கி, கிளீன் பண்ணி, பாத்திரம்லாம் கழுவி வச்சு, சுத்த பத்தமா ரெடி பண்ணி, ஆ பெட் கிட்டலாம் கிளீன் பண்ணி வச்சு, சோஃபாலாம் வேக்யூம் பண்ணி, அ எல்லாமே பக்காவா இருக்குது. நீங்க உள்ள போனீங்கன்னா, ஜஸ்ட் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். சமையல் கூட செஞ்சு வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஆர்டர் பண்ணி ரெடியா வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னவா இருக்கும்? இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு நினைப்பீங்க? இல்ல என்ன சொல்லுவீங்க? என்ன விஷயம்னு கேட்பேன் நானு. ஓகே. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணும்? சரி நானே இல்ல. சொல்றேன்.
என் ஒய்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா, அது மாரி வந்தா மழை தான் வரப்போகுதுன்னு நெனைக்கிறேன் அப்படின்னுவா. ஓகே. இல்ல மழை கிழ எதுனா பெய்யுதா அப்படின்னுவா. இல்ல வந்துட்டு என்ன சொல்றது? இந்த நாய்ங்கலாம் பறக்க ஆரம்பிச்சுடுச்சா? அப்படின்னு சொல்லிட்டு, அது நடக்காத ஒரு விஷயம் நடந்துருச்சா? என்ன அதிசயம் இதுன்ற மாரி வந்து பேசுவாங்க. இப்போ என்ன அதிசயம்? இல்ல மழை வருதா? இல்ல இதுனா என்ன அப்படின்ற மாரி தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் டஸ் நாட் டைரக்ட்லி ஹேவ் எனி மீனிங் ஆர் கோரிலேஷன் டூ த சினாரியோ தட் இஸ் ஹேப்பனிங். இப்ப இங்க நடந்துட்டு இருக்கு நான் செஞ்சதுக்கும், அவங்க சொன்னதுக்கும் டைரக்ட் மீனிங் கிடையாது. மழை வருதுன்றதுக்கும் இதுக்குமே. ஆனா, அத என்ன மீனிங்ல வருதுன்னா, அனாலஜியா எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த டைம்ல பொதுவா மழை வராது. அவ்ளோ ஆச்சரியமா, அதிசயமா நடந்துருச்சு அப்படிங்கிற மாரி. அது மாரி நீ என்ன செய்யாத ஒரு ஆள் திடீர்னு செஞ்சு வச்சுட்டுருக்கிற எல்லாத்தையுமே அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த மாரி சொல்றாங்க. ஸோ தட் இஸ் தி ஸ்லைட்டஸ்ட் டிஃபரன்ஸ். அந்த மீனிங்க வந்து கன்வே பண்ற மாரி எடுத்து சொல்றது தான் அனாலஜி. ஓகே. இந்த அனாலஜி சால்விங் அபிலிட்டி யாருக்கு ஜாஸ்தியா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாங்குவேஜோடைய கோரிலேஷன புரிஞ்சுகொண்டு அதுக்கு மூலமா லேர்ன் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு தான். இப்ப நான் இங்கிலீஷ்ல சொன்னம்போது, "ஓ ஐ ஹார்ட்லி திங்க் சோன்னு" சொல்லி ஒரு லைன் சொன்னேன். அந்த "ஓ ஐ ஹார்ட்லி திங்க் சோ" அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்த வந்து தமிழ்ல நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது, நெனச்சு கூட பார்க்காத. இப்ப நான் முதல்ல கேட்டப்போ, "முடியாது, போமாட்டேன், வரமாட்டேன்" அப்படின்னு மட்டும் சொல்ல தெரிஞ்சப்போ, அதுவே அந்த ஐ ஹார்ட்லி திங்க் சோன்னு சொன்னத நம்ம வந்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கும்போது, "ஓ! இப்படி கூட நம்ம சொல்லலாம்ல. கரெக்ட்." அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வருது. ஸோ மல்டிலிங்குவலிசம் வென் யூ ஆர் ஈவன் இன் யுவர் திங்கிங் அந்த மாரி நீங்க திங்க் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய காம்பட்டன்சி லெவல் உங்களுடைய அந்த கேலிபர் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறாங்க. அண்டர்ஸ்டூட்? எஸ் சார். எஸ் சார். ஓகே. ஆக்சுவலா இதோட நம்ம சேர்த்து நெறைய விஷயம் கத்துக்க பழகணும். அப்பதான் நமக்கு அந்த எபிலிட்டி கூடும். அப்படிதானே சார்? சும்மா கரெக்ட். நார்மலா நம்ம இல்லாம நெறைய விஷயத்த கத்துக்கிட்டே இருக்கணும். ஆமா. எவ்வளவுக்கு எவ்வளோ வார்த்தைகள், எவ்வளவுக்கு எவ்வளோ வித்தியாசமான புதுமையான விஷயங்கள் நீங்க கத்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து உங்களோட பிரெயினோட காம்பட்டன்சி இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கும். மறக்கிறது கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா, இதனால அதர் பெனிஃபிட்ஸ் என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் உங்களோட அவேர்னஸ் வந்து ரொம்ப கீனா இருக்கும். KEEN கீன்னா என்னது? தெளிவு தானே சார்? நுணுக்கமா அப்படின்னுவாங்க இல்லையா? ம். சின்ன சின்ன விஷயங்கள கூட கவனிச்சுருவாங்க. "ஏய் பாருப்பா, இத கவனிச்சிருக்கான் பாரேன் இந்த பையன், இந்த பொண்ணு பாரேன், இதெல்லாம் கவனிச்சிருக்காங்க. நம்மலாம் இதெல்லாம் பார்க்கவே மாட்டோமே!" அப்படின்ற மாரி இருக்கு இல்லையா? ஷார்ப்பர் பெர்செப்ஷன் ஆஃப் லாங்குவேஜ். அது ஒரு அட்வான்டேஜ் குடுக்கும். ஓகே. மத்த எல்லா விஷயங்களையுமே ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் கூட கவனிப்பாங்க. அ அவங்க என்ன சொல்லி தெரியுமா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலோ, "அவன்லாம் அப்பலாம் சொல்லிட்டு இருப்பான்" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அந்த அந்த பையன்கிட்டயோ, அந்த பொண்ணுகிட்டயோ கேட்டா, "ஏன் அப்பலான்னு சொல்றீங்க? இப்ப அவங்க இல்லையா உங்க கூட?" அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. "ஆமாப்பா, ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்துச்சு. அவரு இப்ப இல்ல. இல்ல அவரு வேற கண்ட்ரிக்கு போயிட்டாரு." அப்படின்னும்போது, நமக்கு எப்படி இருக்கும்னா, அத கவனிச்சு கேட்டுருக்கான் பாரேன். இப்பல்லாம், அப்பல்லான்ற ஒரு வார்த்தைய வந்து அப்பல்லான்னா அது வந்து இட் இஸ் இன் பாஸ்ட் டென்ஸு. ஸோ அப்ப இவங்க இப்போ கரண்ட்டா அவங்க கூட இல்ல. அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இல்ல கேட்காமலே அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுது. அது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் பாருங்க. அவங்களால வந்து இந்த சொசைட்டில இன்டர்வியூ மாரியான சினாரியோஸ்லயோ, இல்ல ஒரு பாஸ் கிட்ட இன்டராக்ஷன் பண்றதுல, அந்த நெளிவு சொலிவுகள் அ அ புரிஞ்சுப்பாங்க. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. நல்ல நாலேட்ஜ் கெயின் பண்ண ஒரு ஆளுக்கு, அவன் எங்க போனாலும் ஹி வில் பி செலிப்ரேட்டட். ஹி வில் பி செலிப்ரேட்டட் வேரெவர் ஹி கோஸ். மீனிங் அவர் எங்க போனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு பெருமை இருந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் ஹிஸ் ஆர் ஹர் நாலேட்ஜ் வில் புரொடெக்ட் ஹர். அந்த அவளுடைய அறிவாற்றல் அவளை வந்து பெருமைக்குரியவளா ஆக்குது. அவளுடைய அறிவாற்றல் அவளை வந்து காப்பாத்திக்கிட்டே இருக்கும். அது அவங்களுக்கு பெருமை சேர்த்துக்கிட்டே இருக்கும் அப்டிங்க. ஏன்னா, அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்களால புரிஞ்சு அதுக்கேத்த மாரி நடந்துக்க முடியும். கீன் அவேர்னஸ் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் என்ஹான்ஸஸ் தி சில்ட்ரன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த லாங்குவேஜ். லாங்குவேஜ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும், அத எப்படி மேனிபுலேட் பண்ணி நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறதையுமே கூட அவங்களுக்கு தெரிய வருது. சின்ன குழந்தைங்களுக்கே. இது அவங்களுக்கு ஏத்த மாரி அட்வான்டேஜஸா மேனிபுலேட் பண்ணும்போது ஓ! நம்ம அம்மாகிட்டயோ, அப்பாகிட்டயோ சின்னதா விளையாட்டு கேட்கிற விஷயங்கள்ல ஆரம்பிச்சு, நாள கழிச்சு சொசைட்டில போய் அவங்க நிக்கிற வரைக்கும். ஓகே. ஒருத்தர்கிட்ட இப்ப டைரக்ட்டா கேட்டா அந்த ஆளுகிட்ட ஒர்க் அவுட் ஆவாது. அவன் வேணும்னே எதிர்த்து பேசுற டைப்பு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுது, "அப்படியா? சரி ரைட்டு. இப்ப என்கிட்ட இப்படி கேட்டா வேலைக்கு ஆவாது டைரக்ட்டாலாம். நம்ம வேற எதனா மாத்தி பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எதிர்மறையா கேட்கறது. ஓகே. கொஸ்டின் கேட்கும்போது, அந்த ஆள்லாம் வேஸ்ட்டு சார்" அப்படின்னு சொன்னா, "யார் சொன்னா உனக்கு? அந்த ஆள்லாம் வேஸ்ட்டுன்னு உனக்கு தெரியுமா? அப்பலாம் கிடையாது. அவரு சொல்றது உனக்கு அப்பதான் புரியும்ன்னு" சொல்லிட்டு. பேசிக்கா நீங்க உங்க அப்பா பத்தியோ, இல்ல உங்க அண்ணன பத்தியோ, இல்ல உங்களுக்கு பிடிச்சவங்கள பத்தியோ பேசியிருப்பீங்க.
இந்த ஆள்கிட்ட டைரக்டா போய் சொன்னா அவன் அதுக்கு எதிரா தான் பேசுவான்னு சொல்லிட்டு, நீங்க என்ன பண்றீங்க, அப்படியே ரிவர்ஸ் சைக்காலஜி அப்ளை பண்ணி பேசும்போது கொஞ்சம் மாத்தி பேசுறீங்க. அதுக்கேத்த மாரி கேள்விய கேட்டா, நமக்கு ஏத்த பதில் வரணும். அப்ப நமக்கு ஏத்த பதில் வரணும்னா, அவனுக்கு ஏத்த மாரி தான் நம்ம கேள்வி கேட்கணும். நான் கேட்கிற பதில் தான் ஐ மீன் எனக்கு விருப்பப்படுற பதில் தான் வேணும். அப்படின்ற மாரி தான் அவங்க கேள்விய கேட்கிற அந்த தன்மை வந்து டெவலப் ஆகும். your ability to manipulate the language into service and thinking and problem solving. இல்ல, இவன் இந்த மாரி டைப் கிடையாது. இவன் எப்படி சொன்னாலும் எதனாச்சும் ஒரு குதர்க்கம் பண்ணுவான் அப்படின்னா, அவனுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் மாரி குடுத்துடுறது. லீவ் கேட்க போறீங்க. இவன் எப்படியும் வெறுப்பேத்துற மாரி டைப் பண்ணுவான். சார் ஆக்சுவலி நாளைக்கு தான் சார் லீவ் எடுக்கலான்னு இருந்தேன். நான் நாளைக்கு கூட எடுத்துக்கிட்டா கூட கொஞ்சம் சமாளிச்சுருவேன். ஆனா மண்டே தான் சார் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தேவைப்படுது அப்படிங்கிற மாரி. ஸோ உங்களுக்கு 2 நாளுமே தேவைப்படுது. 2ல எதனா 1 நாள் கிடைச்சா ஓகே. 2 நாளும் கிடைச்சா மச் பெட்டரு. ஆனா நாளைக்கு தான் பிரையாரிட்டி இருக்குன்றத நீங்க இந்த மாரி கேட்கிறீங்க. அவன் உடனே என்ன சொல்ட்டான், "ஏன் நாளைக்கு வேணான்றீங்க? ஏன் என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுல எதனா அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் காட்டி நீங்க அதுக்கேத்த மாரி ஒரு பதிலையும் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் இல்ல நாளான்னைக்குலாம் வேண்டாம். நாளைக்கே எடுத்துக்கோங்க. நாளான்னைக்குலாம் இம்பார்ட்டன்ட்டா தேவைப்படுது அப்படின்னு. இல்ல ஒரு வேள நல்ல மூட்ல இருந்தானா 2 நாளுமே குடுத்துட்டான்னா உங்களுக்கு பெட்டர் தான். எனிவே தி வின்னர் வில் பி யூ. தி அவுட்கம் ஷுட் பி இன் யுவர் ஃபேவர். ஸோ அதுக்கு ஏத்த மாரியான கேள்விகள கேட்டு, அதுக்கு ஏத்த மாரியான கான்வர்சேஷன கொண்டு போறது நேரேட்டிவ் அப்படின்னுவாங்க. அந்த நேரேட்டிவ் ஃப்ரேமிங். இந்த நேரேட்டிவ எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து புரிய வைக்கிறது. ஸோ தட் இஸ் ஹவ் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் திங்கிங் எபிலிட்டீஸ் ஆர் மேனிபுலேட்டட் அப்படிங்கிறாங்க. ஃபாரின் லாங்குவேஜ் லேர்ன் பண்றதுக்கு. இது கூட சேர்ந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லருந்து டீல் பண்ண முடியும். மென்டல் டெக்ஸ்டரிட்டினா வந்து அதனுடைய பல திறன் அப்படின்ற மாரி. அது எப்படி வந்து ஒரு விஷயத்துலருந்து இன்னொரு விஷயத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய அந்த திறன், எவ்வளோ ஃப்ளெக்சிபிளா இருக்கு. இந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் வந்து நேச்சுரலாவே பார்த்தீங்கன்னா, அது என்ன இருக்கும்னா, ஒரு மாரி காம்ப்ளக்ஸா இருக்கக்கூடிய விஷயங்கள வந்து ஹேண்டில் பண்ற திறன் வந்து தானா வர ஆரம்பிக்கும். டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டாங்க. ஒரு விஷயத்த எடுத்தோம்னா, அந்த விஷயத்திலேயே கன்டினியூஸா, கான்ஸ்டன்ட்டா, ஃபிக்ஸடா பேசக்கூடிய தன்மை. நடுவுல 1, 2 எக்ஸாம்பிள்ஸோ இல்ல வேற ஏதாச்சும் ஸ்டோரி சொன்னாலும் திரும்பி டக்குனு அவங்களால ஒரிஜினல் அந்த ட்ராக்ல வந்துர முடியும். இந்த மாரி ஸ்பேஷியல் அபிலிட்டீஸ், ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, கான்செப்சுவல் டெவலப்மென்ட் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த இப்ப கான்செப்ட்டா தான் புரிஞ்சுக்கிறீங்க நீங்களுமே. ஆனா, இத சின்ன குழந்தையிலேருந்தே உங்க பசங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட கான்செப்சுவல் லேர்னிங்கே வேற மாரி இருக்கும். நீங்களும் அதே மாரி லேர்ன் பண்ணியிருந்தீங்க, உங்க 2 பேருதும் ஒரே மாரி இருக்கும். பட் ப்ராபப்ளி வயசு காரணமாலயோ, இல்ல வேற ஏதாச்சும் வேலைகள் காரணத்தினாலயோ, நம்ம வந்து அத அவ்வளோ கான்செப்சுவல் டெவலப்மென்ட்ட வந்து ஃபர்தரா டெவலப் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். ஆனா, சின்ன குழந்தைங்க வந்து அத யோசிப்பாங்க. பயங்கரமா யோசிப்பாங்க. நம்ம சைல்ட வந்து நம்ம அப்படி நெனச்சிர்றோம். இதெல்லாம் என்ன தெரிய போகுது இவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தே ஆக்சுவலி ஹேவ் லாட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் டுவர்ட்ஸ் இட். அவங்க அத பத்தி பயங்கரமா யோசிப்பாங்க. இன்ட்ரிகேட்டா உட்கார்ந்து, உட்கார்ந்து அத திரும்பி, திரும்பி ரிப்பீட் பண்ணி பார்ப்பாங்க. எக்கோ இல்லையான்னு சொல்லுவாங்க. சொன்னதே சொல்லி, சொல்லி பார்க்குறது. அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த மாரியான எபிலிட்டியும் சேர்ந்து வருது. இதோட சேர்ந்து அக்விசிஷன் ஆஃப் செகண்ட் லாங்குவேஜ் வரும்போது, ஃபர்ஸ்ட்டு இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அடல்ட்டுக்கு கஷ்டமா இருக்கும். ஓகே. ஏன்னா செகண்ட் லாங்குவேஜ் அக்வயர் பண்றதுன்றது வந்து நேட்டிவ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப டாமினன்ட் ஆயிட்டு இருக்கும். ஆர் எல்ஸ் அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜஸா இருந்துச்சுன்னா 2ஓ இல்ல 2க்கு மேற்பட்ட லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா, ஆனா பொதுவா 2க்கு மேல ஒருத்தருக்கு நேட்டிவ் லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா, அவங்க எந்த வயசுல வேணாலும் புது புது லாங்குவேஜ் கத்துக்க முடியும். நேச்சுரலாவே அவங்களுக்கு வந்துரும் அந்த எபிலிட்டி. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு பழக்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த ஒரு லாங்குவேஜோ இல்ல 2 லாங்குவேஜ்க்கு உள்ள தான் இருக்கு அப்படின்றபோது, அவங்களுக்கு அடல்ட் ஆனதுக்கு அப்புறமா தேர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் தே மே ஃபைண்ட் வெரி ஹார்ட் டூ லேர்ன் அ செகண்ட் லாங்குவேஜ். அப்போ அவங்க கிட்ட செகண்ட் லாங்குவேஜ் வந்து இதுக்கு இதுதான்ப்பா அர்த்தம், இதுக்கு இதுதான்ப்பா அர்த்தம்னு சொன்னா, அவங்களால புரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் ஏதாச்சும் ஒண்ணு சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இந்த லாங்குவேஜ் உங்களால எவ்வளவு நேரத்துக்கு ஞாபகம் வச்சுக்க முடியும்? இப்ப நான் உங்ககிட்ட ஒரு 2, 3 வார்த்தை சொல்றேன். ஓகேங்களா? நாளைக்கு கேட்கிறேன். எப்படி நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே. அம் நீங்களே தேடி கண்டுபிடிங்க. கிராட்ஸி அப்படின்னு சொல்றேன். இட்டாலியில கிராட்ஸி. கிராட்ஸின்னா தேங்க் யூ அப்படின்னு அர்த்தம். கிராட்சியே டியூட்டே அப்படின்னா கிராட்சியே டூத்தே அப்படின்னா தேங்க் யூ எவ்ரிஒன். தேங்க் யூ, தேங்க் யூ ஆல் அப்படின்னு சொல்றது. இல்ல கிராட்சியே டூத்தே, இல்ல கிராட்சியே தாங்க்டே, இல்ல கிராட்சியே மீலியே அப்படின்றாங்க. ஓகே. இதுவே "Como se llama?" இல்ல "Scusi, un caffè per favore" அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் காஃபி ப்ளீஸ் அப்படிங்கிறத ஸ்கூசி, உன் கஃபே பெர் ஃபவோரே அப்படின்றாங்க. இந்த ஒரு சென்டென்ஸை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணி பாருங்க நாளைக்கு வரைக்கும். ஓகே, வில் சி. எதுக்காக சொல்றேன்றது நான் நாளைக்கு சொல்றேன். ஸோ
தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் லாங்குவேஜஸ் பிகாஸ் ஒருவேளை அது உங்களுக்கு நேச்சுரலா புரியுது இல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா உங்களுக்கு வந்துடும். இட்டாலி வந்து டக் 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 டக்னு வருதுன்னு அர்த்தம். நேச்சுரலாவே உங்களுக்கு வர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அந்த லாஸ்ன்னு ஒண்ணு சொன்னேன் இல்லையா? லாங்குவேஜ் அக்விசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வைகாட்ஸ்கி சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு வந்து நல்லாவே ஓரளவுக்கு ஹெல்த்தியா இருக்கு. ஸோ there is a possibility that you can actually learn and switch from one language to another அப்படின்னா. வேறஸ் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டா இருக்கும். ஆனா இதுலயே வந்து எந்த மாதிரியான எக்ஸ்போஷர் நடக்குதுன்றது முக்கியம். பாசிவா நடக்குதா இல்ல ஆக்டிவா நடக்குதான்ட்டு. பாசிவ் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாம சின்ன வயசுல வந்துட்டு நீங்க அத அத வந்து எல்லாரும் பேசுறாங்க. அது எப்படி ஏது கட்டமைப்புலாம் தெரியாம அப்படியே போக போக ஆஸ் அண்ட் வென் எவ்ரிபடி எல்ஸ் ஆர் ஸ்பீக்கிங் நீங்க வந்து அப்படியே லேர்ன் பண்ணிக்கிட்டே வரீங்க. அதோட காம்பிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேட்டர் ஸ்டேஜஸ்ல தேவைப்படுமா, டக்குன்னு வந்து உங்களுக்கு புடிச்சுக்கிறீங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சு. அதே ஆக்டிவ் லேர்னிங்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களா உட்கார்ந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்க வந்து லேர்ன் பண்றது. இதுக்கு ஏஜ் ஃபேக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறாங்க. செகண்ட் லாங்குவேஜோட அக்விசிஷன் வந்து இந்த மாதிரியான நெறைய ரீசன்ஸ்ல வருது அப்படின்றாங்க. ஓகே. அதுல இந்த கான்செப்ட் சின்ன வயசுல அவங்க கத்துக்கிறாங்களா? லேட்டர் ஸ்டேஜ்ல கத்துக்கிறாங்களா? பாசிவா கத்துக்கிறாங்களா? ஆக்டிவா கத்துக்கிறாங்களா? இல்ல எந்த இடத்துல இருந்து அத கத்துக்கிறாங்க? ஏன்னா நீங்க ஆக்சுவலா அந்த இடத்துக்கே போயிட்டு நீங்க கத்துக்கினீங்கன்னு இப்ப ஹிந்தி கத்துக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா, ஹிந்தி ஏரியால போய் நீங்க தங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டப்புன்னு வந்துரும். தெலுங்கு கத்துக்க கஷ்டமா இருக்குன்னா, தெலுங்கு ஏரியால போயிட்டு நீங்க தங்கி பாருங்க. சின்ன சின்ன வார்த்தைகள் ஆரம்பிப்பீங்க. சென்டென்சஸ்ல. அந்த ஸ்கூசி, உன் கஃபே, உன் பெர்ஃபோரே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? பெர்ஃபோரேன்னு சொல்லிட்டு. அத கத்துக்கிறது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். வர ஆரம்பிக்க ஆரம்பிக்க உங்களுக்கு ஓ! இதான் மீனிங் போல இருக்கு. இது மீனிங் போல இருக்குன்னு சொல்லிட்டு வித்தவுட் ஆக்சுவலி லேர்னிங் த கிராமர் ஆர் தி டீட்டெயில்ஸ் அத தெரிஞ்சுக்காம பாசிவாவே உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். ஓகே. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்த கான்செப்ட்ல சிங்கிள் சிஸ்டம் வெர்சஸ் டியூவல் சிஸ்டம் ஹைப்போதசிஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ சிங்கிள் சிஸ்டம் ஹைப்போதசிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, 2 இல்ல 2க்கு மேற்பட்டு இருக்கிற லாங்குவேஜ் வந்து ஒரே பிரெயின் ரீஜியன் அதுல தான் வந்து ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாரி ஸ்டோர் ஆகும்போது உங்களுடைய திங்கிங் ப்ராசஸுமே பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ ஃப்ளூயன்சி அக்வயர் ஆகுதோ, அது அக்வயர் ஆக ஆக உங்களோட பிரெயின் வந்து 2 லாங்குவேஜ் இல்ல அதுக்கு மேல எத்தன லாங்குவேஜ் இருந்தாலும், திங்கிங் வந்து ஒரு மாரி தான் நடக்குது. ஓகே. அத நீங்க எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலும், இட் ஹேப்பன்ஸ் இன் த சேம் வே. ஐ மீன் லைக் அஸ்யூமிங் நீங்க ஃப்ளூயன்சி ஓரளவு கெயின் ஆயிட்டீங்க அப்படிங்கிறது சிங்கிள் சிஸ்டம் ஹைப்போதசிஸ் அப்படிங்கிறாங்க. டியூவல் சிஸ்டம் ஹைப்போதசிஸ் அப்படின்னா, 2 டிஃபரண்டான செப்பரேட்டான மைண்ட்ல வந்து அது உட்காருது அப்படிங்கிறாங்க. மீனிங் அது ஒரு சேம் ஏரியாவா கூட இருக்கலாம். ஆனா இதுக்கும் அதுக்கும் கனெக்ஷன்ஸ் கிடையாது. இது தனியா ஃபார்ம் ஆவுது ஒரு இடத்துல. அது தனியா ஒரு இடத்துல ஃபார்ம் ஆவுது அப்படிங்கிறாங்க. இல்ல அது ஒரே ஏரியாவே இருந்தாலும். அதாவது அது என்ன சொல்ல டெம்போரல் லோப்லயோ இல்ல வந்து வேற கார்டிகல் ரீஜியன்ஸ்ல எதுனா ஒரு இடத்துல போய் சேருதுனாலுமே கூட, பக்கம் பக்கம் இருந்தாலுமே, இல்ல அதுக்கு பக்கம் அது கிட்டத்தட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாரி இருந்தாலும் கூட, தண்ணியும், எண்ணெயும் மாரி அது தனியா செப்பரேட்டா எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இது தனியா செப்பரேட்டா எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. கலந்தாலுமே அது தனித்தனியா பபிளா அது தனியா தான் இருக்கும். இது தனித்தனியா இருக்குன்றாங்க. அதான் டியூவல் சிஸ்டம் ஹைப்போதசிஸ்ன்றாங்க. புரியுதுங்களா? இப்ப இந்த புரியுதா உங்களுக்கு? டியூயல் சிஸ்டம் ஹைப்போதீசிஸ் வந்து மல்டிலிங்குவிசம்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுமாங்க சார் அப்ப? இல்ல. 2மே மல்டிலிங்குவல். இப்போ ஓ! ஆமா. அது டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ் வந்து மைண்ட்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா ஆ. அதுவே என்ன சொல்றாங்கன்னா, சிங்கிள் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, 2 இல்ல 2க்கு மேற்பட்ட லாங்குவேஜ் எல்லாமே ஒரே பிரெயின் ரீஜியன்ல உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ம். ஓகே, ஓகேங்க சார். ஓகே. 2மே ஒண்ணா ஆ. தான் உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. இன்னொன்னு ம். இந்த டியூவல் சிஸ்டம் ஹைப்போதசிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, இல்ல 2ம் ஒரே இடத்துலலாம் இல்ல. ஐ மீன் ஒரு ஏரியால வேணா இருந்துட்டு போட்டும். ஆனா அது ஒண்ணாலாம் கிடையாது. அது தனியா இருக்கு, இது தனியா இருக்கு அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? ஓகேங்க சார். புரியுதுங்க சார். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து சிங்கிள் சிஸ்டம் அண்ட் டியூவல் சிஸ்டம் ஹைப்போதசிஸ் அப்படி. நியூரல் மெக்கானிசம்ஸ் ஆஃப் மல்டிலிங்குவல்ஸ். இப்ப இந்த மாரி இருக்கிறவங்களுடைய நியூரல் மெக்கானிசம். நியூரல் அப்படின்னா பிரெயின்குள்ள இருக்கிற இந்த நியூரான்ஸ் கனெக்ஷன்ஸ். அது எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்தாங்களாம். எஃப்எம்ஆர்ஐ வச்சு. எம்ஆர்ஐ கேள்விப்பட்டிருக்கீங்களா? எம்ஆர்ஐ ஸ்கேன். எஸ் சார். எஸ் சார். என்ன பண்ணுவாங்க? ம். என்ன பண்ணுவாங்க? மேக்னெட் அதான் ஹை ரெசல்யூஷன் ஆஃப் இது இமேஜ் கொடுக்கும் சார் அது. என்னது? ஹை ரெஸ் ஹை ரெசல்யூஷன்ல இமேஜஸ் எடுத்து காட்டுங்க சார். ஆ. தலையில ஏதாவது ஐரஸ் அடிபட்டுருச்சுன்னா எம்ஆர்ஐ எடுக்க சொல்லுவாங்க.
கரெக்ட். உள்ள என்ன இருக்குது? உள்ள என்ன சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு? இப்போ ரைட் நவ் நீங்க லேர்ன் பண்ண உள்ள எப்படிலாம் வந்து உங்களுடைய பிரெயினோட நியூரான்ஸ் வந்து கனெக்ட் ஆகுது, அட்டாச் ஆகுது, ஒரு ஷேப் டிஃபரன்சஸ் எந்த இடங்கள்ல அதிகமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எம்ஆர்ஐல பார்ப்போங்க சார். கரெக்ட். அதே எம்ஆர்ஐல செக் பண்ணலாம். ஆனா எம்ஆர்ஐக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. எம்ஆர்ஐன்றது ஃபோட்டோ. ம். ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா, அந்த டைம் இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன நடந்துச்சுன்றத பார்க்கலாம். எஃப்எம்ஆர்ஐன்றது வந்து ஃபங்ஷனல் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங். ஃபங்ஷனல்னா வீடியோ மாரி அப்படியே நடக்க அப்படியே வீடியோ மாரி பார்க்கலாம் உங்க பிரெயின்ல. உங்களுடைய குழந்தைங்களோட ஃபோட்டோ உங்ககிட்ட காட்டும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? எப்படி ஃபீல் ஆகுது? எந்த இடம் அதாவது நீங்க ஹேப்பியா ஃபீல் ஆகும்போது உங்களுடைய பிரெயின்ல எந்தெந்த ரீஜியன்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகுது? நீங்க கோவமா இருக்கிறவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஃபோட்டோ எதனாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அகோரமா இறந்து போன யாரோ ஒருத்தருடைய ஃபோட்டோவையோ, இல்ல பார்த்தாலே உங்களுக்கு கொமட்டிட்டு வர்ற மாரியான எதனா ஒரு ஃபோட்டோஸையோ காட்டுனா, அதுக்கு நீங்க ரியாக்ட் ஆகுறது வந்து, ஓ! இந்தந்த இடங்கள்ல உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைவா பார்க்கலாம். ஓகே. நீங்க ஹேப்பியா இருக்கீங்களா? சேடா இருக்கீங்களா? இல்ல ஹேப்பியா இருக்கும்போது எந்த இடத்து ரீஜியன் ஆக்டிவேட் ஆகுது உங்களுக்கு? சேடா இருக்கும்போது எது ஆக்டிவேட் ஆகுது? ஆங்கர்டா இருக்கும்போது எது ஆக்டிவேட் ஆகுது? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே செக் பண்ணலாம். இத எஃப்எம்ஆர்ஐ வச்சு என்ன பண்றாங்கன்னா, செக் பண்ணி பார்க்குறாங்க. பேலன்ஸ்ட் அண்ட் அன்பேலன்ஸ்ட் இன் பைலிங்குவல்ஸ். அதாவது இந்த கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கிறவங்க, இல்லாதவங்க அப்படி இந்த மாரி இருக்கிற வேரியேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எம்ஆர்ஐல வச்சு பார்க்குறாங்களாமா. அதுல பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, மெயினா எதுக்காக பார்த்தாங்கன்னா, இந்த செகண்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து இந்த லாங்குவேஜ் சென்டர்ல வந்து சேருதா? இல்ல வேற ஏதாச்சும் டிஃபரெண்ட்டா வேற ஏதாவது ஒரு ஃபார்மேட்ல போயிட்டு நேட்டிவ்க்கு பதிலா வேற ஏதாவது ஒரு டிஃபரெண்ட்டான இந்த டியூவல் சிஸ்டம் ஹைப்போதசிஸ் மாரி இருக்கா? அப்படின்னு பார்த்தாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதுல என்ன தெரிய வருதுன்னா, அவங்களோட நியூரோ அனாட்டமி உங்களோட பிரெயினோட அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஷேப் இந்த பைலிங்குவல்ஸ் அதாவது ஒரு சில இடங்களோட கான்ட்ரடிக்ட் ஆகுதாமா. என்ன மாரியான கான்ட்ரடிக்ட் ஆகுதுன்னா, இந்த பைலிங்குவல் ஸ்பீச் இருக்கு இல்லையா? டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இத யூஸ் பண்றாங்க. அது வந்து இந்த மோனோலிங்குலிஸ்டிக்கா இருக்கக்கூடியவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது டிஃபரெண்ட்டா இருக்காம். அதுலயுமே எப்படி டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்லி பைலிங்குவல்ஸ் நான் சொன்னேன்ல நேத்தி. சின்ன வயசுல இருந்தே அவங்க பைலிங்குவலா இருக்காங்க. பிறவியில இருந்தே அவங்க பைலிங்குவலா 2 இல்ல 2க்கு மேற்பட்ட லாங்குவேஜ வந்து பேசுறவங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா நேத்தி? எஸ் ஞாபகம் சார். இருக்கா? எஸ் சார் சார். ஞாபகம் சொல்லியிருந்தீங்க. இருக்குங்க. அவங்களுடையது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சிங்கிள் சிஸ்டம் ஹைப்போதசிஸ் மாரி இருக்காமா. காம்பவுண்ட் பைலிங்குவல். ஏன்னா, அவங்க வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்கள பொறுத்தவரைக்கும் 2மே ஒரே மாரி, ஒரே லாங்குவேஜ் தான் நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா மத்தவங்க சொல்றாங்க, இது வேற வார்த்தை, இது வேற வார்த்தைன்னு தான் அவங்களுக்கு தெரியுது. ஆனா இது வேற லாங்குவேஜே இது பண்றது. ஐ மீன் அவங்களுக்கு தெரியும். வளர வளர கத்துப்பாங்க. பட் இருந்தாலும் அவங்களுடைய ப்ராசஸிங் எப்படி நடக்கும்னா, அது காம்பவுண்ட் பைலிங்குவலா நடக்குது அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த லேட்டர் ஸ்டேஜஸ்ல கத்துக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, புது ஏரியாஸ்ல தான் போட்டு கஷ்டப்பட்டு அந்த இடத்துல உட்கார வச்சு, அதுக்கான கனெக்ஷன்ஸ கிரியேட் பண்ணி, டிஃபரெண்ட்டா மாத்தி, பொறுமையா டெவலப் ஆகும். ஆனா அதுவுமே ஸ்ட்ராங்கா இருக்குது. அது மாரி ஆனா லேட்டர் ஸ்டேஜ்ல கத்துக்கிறவங்களுக்கும், எர்லி ஸ்டேஜ்ல கத்துக்கிறவங்களுக்கும் ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்கு 2த்துக்குமே. ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. எர்லியரா கத்துக்கிறவங்களுக்கு வந்து அது நேட்டிவ் மாரியே ஸ்பீக் பண்ண முடியும், திங்க் பண்ண முடியும். அந்த எபிலிட்டீஸ்லாம் இருக்கு. ஆனா என்னன்னா, வளர வளர அவங்களும் வந்து நார்மல் ஆயிடுறாங்க, கேஷுவல் ஆயிட்டாங்கன்னும்போது, ஸ்பெஷலா எந்த விதமான இதுவும் கிடையாது. ஐ மீன் அந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்குமே தவிர, அது தாண்டி இல்ல. லேட்டர் ஸ்டேஜஸ்ல டெவலப் பண்றாங்க இல்லையா? வளர்ந்ததுக்கு அப்புறமா புதுசா ஒரு லாங்குவேஜ கத்துக்கிற ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொறுமையா கஷ்டப்பட்டு டிஃபரெண்டான இடத்துல ஆக்டிவேட் பண்றதுனால, பிரெயினோட டெக்ஸ்டெரிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா, அது இன்னும் ஆக்டிவேட் ஆகி, சின்ன வயசுலயே கத்துக்கிட்டவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இவங்க வந்து அ அண்டர்ஸ்டாண்டிங் அந்த டிஃபரெண்ட் அதாவது லாங்குவேஜ் அப்படின்ற ஆங்கிள்ல தாண்டி அத தாண்டி விட்டுட்டு, மத்த பிரெயினோட ஓவரால் ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கு. அவங்களால நெறைய வந்து புதுசு விஷயங்கள் நெறைய கத்துக்க முடியிற அந்த தன்மை இருக்கு அப்படின்ட்டு. ஸோ குழந்தையிலே ஒருத்தங்க 2, 3 லாங்குவேஜ கத்து வச்சுக்கிட்டாங்க. ஆனா, அதுக்கப்புறம் எந்த எஃபோர்ட்டும் போடலன்னா, அவங்களுடைய பிரெயினோட ஹெல்த்த விட, வளர்ந்ததுக்கு அப்புறமா இப்ப நான் வந்து புதுசா ஒரு லாங்குவேஜ் கத்துக்க போறேன்னு நெனச்சு பண்றவங்களோட பிரெயின் ஹெல்த் வந்து சூப்பரா இருக்குன்றாங்க. ஐ மீன் ஒருத்தருக்கு ஒரு அட்வான்டேஜஸ். அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். புரியுதுங்க சார். இதுலருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? சார் இதுவரைக்கும் நமக்கு என்ன தெரியறத விட, இனிமேல் நம்ம கத்துக்கிட்டாலும் நம்ம பிரெயின் நல்லா இருக்கும். ஆ பெர்ஃபெக்ட். சூப்பர். சரி. இப்போ லாங்குவேஜ் டிஸார்டர். ஓகே லாஸ்ட் டாபிக். யூனிட். சரி. இது வந்து ஆக்சுவலி ரொம்ப சின்னதா தான் குடுத்துருக்காங்க. பட் இத பத்தி பெரிய டாபிக் வரும் உங்களுக்குன்னு நெனைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி.
சைக்கோபேத்தாலஜில. ஸோ மெயினா வந்து லாங்குவேஜ்ல என்னென்ன டிஸார்டர்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் டிஸார்டர் எல்டின்னு லேர்னிங் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி எல்டிக்கும் லாங்குவேஜ் டிசபிலிட்டிக்கும் சில டிஃபரன்சஸ் இருக்கு. சரி, நம்ம அது வேண்டாம், லேர்னிங் டிசபிலிட்டி விட்டுருங்க. இப்போ லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச் டிஸார்டர்ஸ் மட்டும் பத்தி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறதே ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, அது எப்படி பேசுறாங்கன்றது. அதுலயும் முக்கியமா நீங்க இதுல என்ன தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஒரு கல்ச்சருக்கு ஒரு ஒரு டைப் ஆஃப் லாங்குவேஜ் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிறதும், அந்த லாங்குவேஜோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குதுன்றத பொறுத்து அவங்க எப்படி ஒரு பர்சனாலிட்டியை டிஃபைன் ஆகுறாங்கன்றதும், இதோட எதை வந்து அவங்க பிரச்சனையா எடுத்துக்கிறாங்க, எதை வந்து பிரச்சனையை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்றது கூட அவங்க என்ன லாங்குவேஜை யூஸ் பண்றாங்கன்றது. ஒரு சில லாங்குவேஜ்ல வந்து ஒரு கெட்ட வார்த்தையை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. ஒரு சில லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தையை ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கிறாங்க. இப்ப தமிழ்ல ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினா அது ரொம்ப ஒரு மோசமான வார்த்தை மாதிரி ஃபீல் ஆகுது. பிகாஸ் தமிழ் டஸ் நாட் லைக் அது வந்து அவ்வளவு கெட்ட வார்த்தையை வந்து ரெகுலர் வேர்ட்ஸ்ல வந்து இன்டகிரேட் பண்ணாது. ஓகே. ஆனா இப்ப இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாவே அது வந்து ஒரு ஒரு எமோஷனை ரிலீஸ் பண்றதுக்கான ஒரு கத்தார்டிக்கா தான் பாக்குறாங்களே தவிர, அது வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் அப்படி இது ஒண்ணு இது ஐயோ! பெரிய ஒரு தவறான செயல் அப்படிங்கிற மாரி இல்ல. இட் வேரிஸ். ஒரு ஒரு கல்ச்சருக்கு ஏத்த மாரி எந்தெந்த வார்த்தைகள் அக்செப்டபிள் இல்லன்னு கூட தெரியுது. இப்ப இதுல ஏற்படுற குளறுபடிகள்னால என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அதான் லாங்குவேஜ் டிஸார்டர்ஸ். ஸோ லாங்குவேஜ்ன்றது வந்து ரூல் பேஸ்ட் யூஸ் ஆஃப் ஸ்பீச் சவுண்ட்ஸ் ஆர் கம்யூனிகேட். அதுதான் லாங்குவேஜோட டெஃபினிஷன். ஒரு சத்தத்தை ஒரு 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 சட்டதிட்டங்களுக்கோ இல்ல கோட்பாடுகளுக்குள்ள கொண்டு வந்து அதை வார்த்தைகளா வடிவமைச்சு பேசுறது, அது மூலமா மத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்றது தான் லாங்குவேஜ்ன்றது ஸ்டெர்ன்பர்க் சொன்ன டெஃபினிஷன். அப்போ லாங்குவேஜ்ல என்னென்ன இஷ்யூஸ் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்டாக்ஸ் அண்ட் மார்ஃபாலஜில இருந்து செமான்டிக்ஸ் வரைக்கும் இஷ்யூஸ் ஆக ஆரம்பிக்குது. சின்டாக்ஸ், மார்ஃபாலஜி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சின்டாக்ஸ்னா லாஜிக், மார்ஃபாலஜினா அது எப்படி கட்டமைப்பு, ஷேப், ஸ்ட்ரக்சர் அதெல்லாம். அதுல இருந்து தப்பா ஆரம்பிக்குது. சில பேருக்கு மீனிங்கே புரியாது. ஓகே, தப்பு தப்பா சொல்லுவாங்க, தப்பா வந்து நினைச்சுப்பாங்க. அது இங்க ஸ்டார்ட் ஆகுற சின்ன விஷயம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது என்னவா மாறுதுன்னா ரிசப்டிவ் ப்ராப்ளமா இருக்கு. அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இவங்க வேற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. டிஃப்ரெண்டா இருக்கும். அது ரிசப்டிவ்னா உள்வாங்க. ரிசப்ஷன் அப்படின்னா நம்ம உள் வாங்க வாங்க என்ன சொல்லுங்க அப்படின்றோம்ல. ரிசப்டிவ் ப்ராப்ளம்னா தே காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் அதர்ஸ் ஆர் ஸ்பீக்கிங். அது ரிசப்டிவ் ப்ராப்ளம். அப்ப எக்ஸ்பிரசிவ் ப்ராப்ளம்னா என்னவா இருக்கும் சொல்லுங்க? நம்ம வெளிப்படுத்துறத வந்து தப்பா கரெக்ட். வெளிப்படுத்தும். சூப்பர். ஓகே, அதுதான் ரிசப்டிவ் ப்ராப்ளம்க்கும் எக்ஸ்பிரசிவ் ப்ராப்ளம்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். இது எதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாங்குவேஜ் டிஸார்டர் அப்படின்னா எழுத்து வடிவத்துல எழுதும்போது பிரச்சனைகள் வரலாம். வேற எழுத்து வடிவத்துல வரலாம். வேற எதுல வரலாம்? நம்ம அதை மத்தவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது மிஸ்டேக் ஆகும்ல சார்? அதான் இப்ப எழுத்து வடிவத்துல கம்யூனிகேட் பண்றது ஒரு கம்யூனிகேஷன் தான். இப்ப எழுத்து வடிவத்துல இல்லாம வேற சவுண்டு, ஸ்போக்கன், போனிக்ஸ். பேசுறது, ஸ்போக்கன் ரிட்டன். ஓகே, ரெண்டு டைப், வாய்ஸ் நாட் வாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இது எந்த விதத்துல வேணாலும் பாதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சம்டைம்ஸ் சைன் லாங்குவேஜ் கூட பாதிக்கலாம். எல்லா விதமான அவங்களால எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்ன்றதே அவங்களுக்கு வாயிலையும் பிரச்சனை இல்லாம, கையிலயும் பிரச்சனை இல்லாம, இது ரெண்டு பிரச்சனை இல்லாமலும் அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ்ல மட்டும் பிரச்சனை வந்து அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியாம போயிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் லாங்குவேஜ் டிஸார்டர் அப்படிங்கிறாங்க. இப்போ இதை என்ன சொல்றாங்கன்னா, இதுக்குள்ளேயே ஃபர்தரா கிளாசிஃபை பண்றாங்க. இதுல ஸ்பீச் டிஸார்டர் அப்படின்னு சொல்லி தனியா ஒண்ணு இருக்கு இதுக்குள்ளே. ஏன்னா ஸ்போக்கனும் தனியா இருக்குது, ரிட்டனும் தனியா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஸ்பீச் பார்த்தலாம் அப்படின்ட்டு. ஸ்பீச் டிஸார்டர்ல என்னென்ன டைப் ஆஃப் பிரச்சனைகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்பீச்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? தெளிவில்லாம பேசுறது சார். இப்போ மேபி நீங்க ஒரு வார்த்தை திக்கி திக்கி சொல்லிருப்பீங்க, அது பேசுவாங்க. first என்னோட சூப்பர். மைண்ட்ல இருக்கும், ஆனா திரும்ப அதை என்னால கரெக்டா சொல்ல முடியாது. அதே ப்ரொனன்சியேஷன்ல அதே வேர்டு போட்டு சொல்ல முடியாது. வெரி குட். சூப்பர். நீங்க சொன்னதும் சூப்பரான ஒரு பதில். அவங்க சொன்னதும் ஒரு நல்ல பதில். நீங்க சொன்னது பாத்தீங்கன்னா, ப்ராப்ளம் ஆகும்போது வேர்ட் சாலடா மாறும். அவங்க ஒண்ணு நெனைப்பாங்க, ஆனா சொல்றது வந்து தப்பு தப்பா எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. இல்ல அவங்களால வந்து தெளிவா ஒரு சென்டென்ஸ பேசவே முடியாது. அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது ஒரு டிஸார்டர்.
நம்ம நடக்கிற அந்த திக்கிறது திணறது அது சொல்ல வரல. ஓகே. இது வந்து சீரியஸான பிரச்சனை. அந்த மாரி ஒரு டைப். ஓகே. தட்ஸ் நீங்க சொன்னது. இன்னொன்னு வந்து அவங்க சொன்னது வந்து ஸ்டட்டரிங் அண்ட் ஸ்டாமரிங். திக்குறதும், திணறதும். இந்த திக்குறது, திணறதுக்கு வித்தியாசம்லாம் தெரியுமா? ஸ்டட்டரிங் அண்ட் ஸ்டாமரிங் டிஃபரன்ஸஸ்லாம்? இல்ல சார் தெரியாது. ஓகே. திக்குறதுனா என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார் அவங்க ஆக்சுவலா நினைக்கிறத அவங்களால எடுத்து சீக்கிரமா சொல்ல முடியாம தெரிஞ்சிருக்கும் அந்த இருக்க. விஷயம். ஆனா அவங்க உருவாக்கும் போதே அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதனால அது ஒரு டிஸார்டர் தானே. இப்ப நம்ம ஃப்ளூயன்ஸா பேசுறோம். ஆனா சிலர் எல்லாமே பார்ன்லயே அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ம். திக்குறது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஓகே. திக்குறதுனா அவங்க ஒரு வார்த்தைய சொல்ல வராங்க. அப்படியே ஸ்டக் ஆயிருவாங்க. ஓகே. அப்படியே வந்து என்ன ஆக ஆரம்பிச்சுருவாங்கன்னா, இப்ப நான் இந்த சென்டென்ஸ சொல்ல வரேன் அப்படின்றத, இப்போ நான் சொல்ல வரேன் அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அந்த சொல்றதுன்றத வார்த்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. அது திக்குறது. திணறது அப்படின்னா என்னன்னா, அப்படியே நடுவுல வந்து எத 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 அப்படின்றாங்கல்ல. இந்த மேடையில சில பேரு பேசும்போது பார்த்தீங்கன்னா, சொல்லக்கூடாது. பட் இருந்தாலும் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன் வீடியோஸ்ல. விழுந்து விழுந்து சிரிச்சேன் நான் கிட்டத்தட்ட இப்ப நெனைக்கும்போது எனக்கு பயங்கர சிரிப்பா இருக்கு. பார்த்திருக்கீங்களா நீங்க? மேடை பார்த்திருக்கோங்க பேச்சுல சார். பொலிட்டீஷியன்ஸ். ஆ பார்த்திருக்கோங்க சார். அவர் ஒரே ஒரு சென்டென்ஸ் திணறல். சொல்ல ட்ரை பண்ணுவாரு. ஆனா அந்த சென்டென்ஸ் அவர் சொல்ல முடியாம அவர் தவிக்கிறத பார்க்கும்போது, நமக்கு அடக்க முடியாத சிரிப்பு வந்துரும். ஐ மீன் அவருக்கு அந்த பிரச்சனைலாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது வந்து அதுதான் திணறாரு அப்படியே. நடுவுல அப்படியே திணறாங்க. ஒண்ணுமே இல்ல அவரு. அவர் சொல்ல வர்றது என்னன்னா, "ஜெயிக்கிற பக்கம் நிற்பவன் அல்ல வீரன். தான் நிற்கும் இடத்தை ஜெயிக்க வைப்பவனே வீரன்." அப்படின்றத சொல்ல ட்ரை பண்றாரு அவரு. அவரு எப்படி சொல்லியிருப்பாருன்னு நீங்க பாருங்க அதுக்கப்புறமா. என்னால தாங்கவே முடியல. இப்ப நெனச்சா கூட சிரிப்பு அடக்க முடியாது. அவ்ளோ காமெடியா இருக்கும் அது. அதுல வேற பக்கத்துல கீழ கமெண்ட் செக்ஷன்லாம் ஃபுல்லா அவரு என்ன திணறுனாரோ, அது திணறத வந்து அப்படியே அழகா டைப் பண்ணி வச்சிருக்காங்க. அத பார்க்கும்போது நம்ம என்ன சொல்ல வரோன்றத டைப் பண்ணா கூட பரவால்ல. அத விட்டாங்க. அவரு எப்படிலாம் திணறுனாரோ, ஜெயிக்கிற பப்பன் சிக்கன் என்னென்னவோ சொல்றாரு அவரு. சோ இதுதான் என்னன்னா திணறுறது. இது ஸ்டட்டரிங் அண்ட் ஸ்டாமரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஜெனரலி ஸ்பீக்கிங் ஸ்டட்டரிங் அண்ட் ஸ்டாமரிங் இஸ் அ சீரியஸ் இஷ்யூ. ஓகே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெயின்ல ஒரு சில இடங்கள்ல வந்து இது ப்ராப்ளம் ஆயிருக்கும். இல்ல ஆயிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாரி இருக்கிறப்போ, இந்த மாரி திக்குவாங்க, திணறுவாங்க. இல்லாட்டி சம்டைம்ஸ் அது எப்படி இருக்கும்னா, என்வைரன்மென்டல் ரீசன்ஸ்னால இருக்கும். ஓகே. நெறைய பேர் நான் ஒண்ணு இது சொல்லணும்னு நெனச்சேன். நீங்க சொல்லும்போது என்விரான்மென்ட்ன்றீங்க. அ 2 பேருமே தான். ஓகே. தப்பா சொல்றேன்னு நெனச்சுக்காதீங்க. ஐ மீன் லைக் என்னடா இவரு இப்படி சொல்றாருன்னு நெனச்சுக்காதீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு சொல்றதுக்காக சொல்றேன். என்வையான்மென்ட். VIRON. என்வையான். ஓகேங்களா? சொல்லும்போது நம்ம அப்படி கூட சொல்லலாம். அதான் நேட்டிவ். இப்ப சாரின்றது தமிழ்ல வந்து புடவை. ஓகேங்களா? புடவைய புடவைன்னு தான் சொல்லணும். புடேவேன்றான்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தன். இந்த ஹிந்திக்காரன். அவருக்கு தெரிஞ்சு அவர் சொல்றாரு. ஆனா அது அது நமக்கு புரிஞ்சுக்கணும் செய்யுது. ஆனா அதுக்காக புடேவேன் கரெக்ட்டா? இல்ல புடவை கரெக்ட்டா? அந்த மாரி என்விரான்மென்ட் கிடையாது. என்வையான்மென்ட். ஓகே. சரி. கமிங் பேக் டூ த டாபிக். ஓகே. நீங்க வேணும்னா நீங்க அதே கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் என்னோட ஒரு ஒரு இது ஓகேங்களா? ஒரு டீச்சபிள் மொமெண்ட்டுக்காக சொல்றேன். சரி. இப்போ நம்ம என்விரான்மென்ட்ல நம்ம கூட யாராச்சும் வந்து திக்குறவங்க, திணறவங்க இருந்தாங்கன்னா, நம்மளும் திக்க ஆரம்பிச்சுரும். நம்மளும் திணற ஆரம்பிச்சுரும். கவனிச்சிருக்கீங்களா? நான்லாம் வந்து பயங்கர நல்லா ஃப்ளூயன்ட்டா பேசிட்டு இருப்பேன். ஒருத்தர் இருப்பாரு. எங்க செட்ல. அவரு வந்து ஒரு ஒரு மாதிரி டைப் அவரு. நல்லா தான் இருப்பாரு, எல்லாம் பேசுவாரு. ஆனா அவரு ஒரு மாரி திக்கி திக்கி பேசுவாரு. அவரு திக்கி பேசுறத கேட்டு, கேட்டு, கேட்டு ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கெல்லாம் வந்து திக்க ஆரம்பிச்சுருச்சு. நாங்களும் உட்கார்ந்து ஒரு நாள் யோசிச்சுட்டு இருக்கோம். நமக்கு எதுக்கு திக்குது? ஒண்ணுமே புரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பேன். சின்ன வயசுலலாம் வந்து ஒரு சின்னதா ஒரு வார்த்தைய வந்து தவறா பேசிட்டோம்னா கூட வீட்ல உட்கார்ந்து அவ்ளோ கலாய்ப்போம். அப்படி பேசுவோம். இவன் என்ன தெரியுமா சொன்னான்? அந்த வார்த்தைய இப்படி பேசிட்டோம்ல. அது ஒரு சில்லியான விஷயம். ஆனா அது கூட சொல்லிட்டு இருப்போம். இப்பலாம் ஏன் இவ்ளோ திணர்றோம்? இவ்ளோ திக்குறோம்? என்ன பிரச்சனை ஆயிட்டு இருக்கு நமக்கு? அப்படின்னு பார்த்தா, நம்ம கூட இருக்கிறவங்கள்ல யாரோ ஒருத்தர் வந்து திக்குறதா இருப்பாங்க. அவங்க கூட நம்ம பேச, பேச நமக்கே திக்குது. அதுக்காக அவங்க கூட பேசக்கூடாதுன்னு சொல்ல வரல. பட் இந்த இந்த ஃபெனாமெனன் நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஹேவ் யூ நோட்டீஸ்ட் தட்? இல்லைங்க சார். நான் எதுவும் அப்படி இல்லீங்களா? நோட்டீஸ். அப்ப இனிமே ட்ரை பண்ணி எப் பாருங்க.
யாராச்சும் ஒரு ம். திக்கிறவங்க கூட இப்போ ம். நீங்க தெளிவா பேசுறீங்களா? உங்களுக்கு எங்கேயாச்சும் திக்கிறதோ, இல்ல வந்து தப்பா நான் வந்து 2 வார்த்தை சொல்ல ட்ரை பண்றேன். ப்ரோகாசோஃபேசியான்னு சொல்றதுக்கு ப்ரோஃபேசியான்னு சொல்லிட்டோ, இல்ல வந்து தமிழ்ல வந்துட்டு இங்க வா அப்படின்றதுக்கு இவா, இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஒரு குளறுபடியான வார்த்தைகள் நீங்க உபயோகப்படுத்துறீங்களா? இல்ல கரெக்ட்டா தான் சார். ஃப்ளூயன்ட்டா பேசுறீங்களா எல்லா டைமும்? ஆமா. ஓகே. ஃப்ளூயன்ட்டா பேசுறீங்கன்னா நல்ல விஷயம். ஓகே, தப்பில்ல. அத அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. பிரெயின் நல்லா ஹெல்த்தியா ம். இருக்குன்னு அர்த்தம். பட் ஒரு வார்த்தைய உச்சரிக்கும்போது வேற ஒரு வார்த்தையோட உச்சரிப்புகள் நடுவுல வருது, இல்ல ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, ஒண்ணு நீங்க பயங்கர டயர்டா இருக்கீங்க. உங்க பிரெயினுக்கு ரெஸ்ட் கேட்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா பிரெயினோட ஹெல்த் அடி வாங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இதெல்லாம் ஸ்டட்டரிங் அண்ட் ஸ்டாமரிங்கோடைய ஒன் ஆஃப் தி இஷ்யூஸ். நீங்க யாராவது ஒருத்தர் திக்கிறவங்க, திணறவங்க கூட இருந்து பாருங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு. பயங்கரமா வந்து டேமேஜ் ஆகும். யாருன்னு தெரியலப்பா. இந்த ஒரு நிமிஷம் இருங்க. ம். சாரி. பக்கத்துல ஏதோ எரிச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஓகே. ஸோ திஸ் இஸ் ஒன் டைப். தென் அஃபேசியா. அஃபேசியா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் உங்ககிட்ட ஆல்ரெடி 1, 2 தடவ சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். ஞாபகம் இருக்குங்களா? அஃபேசியா. சொல்லியிருக்கீங்க சார். என்னது சொல்லுங்க? லாங்குவேஜ் ஆரிஜினேட் ஆகுற இடம் பிரெயின்ல இருக்குங்க சார். அந்த இடத்துல வந்து ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அஃபேசியா வரும்னு சொன்னீங்க. ஓகே. கொஹரன்ட்டா அவங்களால பேச முடியாது. ஓகே. ம். ஒரு வார்த்தைய வந்து இப்படித்தான் பேசணும் அப்படிங்கிறதுக்கு பதிலா, அவங்க என்ன மாரி பேசுவாங்கன்னா, ஒரு வார்த்தைன்றதுக்கு பதிலா வானம்னோ, இல்ல பேசணுன்றதுக்கு பதிலா போகணுன்ட்டோ, ஒரு வானம் போகணும் பேசு அப்படின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரியுமா? புரியாதுங்க சார். ஒரு வானம் போகணும் பேசுனா என்னன்னு நம்ம யோசிக்கிறது. ஓகே. அது அவங்களுக்கு அந்த ம். மாரி இருக்கும். ஓகே. தே கான்ட் ஏபிள் டூ மேக் சென்டென்சஸ் இன் அ கோஹரண்ட் வே. கோஹரண்ட்னா ஒரு 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 கோர்வையா ஒரு விஷயத்த வந்து அவங்களால தெளிவா பேச முடியும். அப்படி பேசினா தான் கோஹரண்ட்டா பேசுறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இவங்களால அந்த மாரி பேச முடியாது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெர்னெக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான இடம். பெர்னெக்கியும், பிராகாஸும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல வரும். ஓகேங்களா? இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் வரும். ஏன்னா ரொம்ப, 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 ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ, பெர்னகேஸ் அஃபேசியா அப்படிங்கிறது லெஃப்ட் சைடு டெம்போரல் லோப்ல இருக்கு. நம்மளுடைய இடது பக்கம், லெஃப்ட் சைடு. அதுல பிரச்சனை ஆச்சுன்னா, அவங்களால தெளிவா பேச முடியாது ஒரு சென்டென்ஸ. அந்த சென்டென்ஸ் பேசுறதுல வந்து சிமான்டிக்கா லாஜிக்கே இல்லாம, ஒரு மாரி கச்சா முச்சான்னு இப்ப நான் சொன்ன மாரி பேசுவாங்க. ஓகே. அவங்க வந்து "த பம்ப்கின் இஸ் ஃபர்தஸ்ட் ஃப்ரம் மை தாட்ஸ்" அப்படிங்கிறாங்க. பம்ப்கினுக்கும், தாட்ஸுக்கும், ஃபர்தஸ்ட்டுக்கும் என்ன சொல்ல வராங்கன்னே நமக்கு தெரியாது. அதுல மீனிங் என்ன இருக்கு? என்ன சொல்ல வராங்க? ஒண்ணுமே புரியலையே! நடுவுல என்னென்னமோ சொல்றாங்க அப்படிங்கிற மாரி இருக்கிறது. அது வெர்னகேஸ் ஏரியா அப்படி அந்த ஏரியா வந்து டேமேஜ் ஆயிருக்கு. அந்த டைப் ஆஃப் இத தான் வெர்னகேஸ் அஃபேசியான்னு சொல்றாங்க. இன்னொன்னு வந்து பிராக்காஸ் அஃபேசியான்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பிராக்கா. ஓகேங்களா? பிஆர்ஓசிஓ சிஏ. ஸோ பிராக்காஸ் அஃபேசியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பிரெயினோட ப்ரீமோட்டார் ஏரியா. ப்ரீமோட்டார் ஏரியான்னு ஒரு ஒரு பகுதி இருக்கும். ஓகே. அந்த இடத்துல வந்து டேமேஜ் ஏற்பட ஆரம்பிச்சுருச்சு. ஓகேங்களா? அது டேமேஜ் ஏற்பட ஆரம்பிச்சுருச்சுன்னா, அவங்களால வந்து கொஹரன்ட்டா பேச முடியும். ஐ மீன் அந்த அந்த திறன் இருக்கும். ஆனா, அந்த நாக்கு, அப்புறம் அந்த உதடு இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அத கண்ட்ரோல் பண்ண ஸ்பீச்ச வந்து புரொடக்ஷன் பண்றத கண்ட்ரோல் பண்ற சில மசில்ஸ் இருக்கு இல்லையா? நம்மளுடைய லிப்ஸு, நம்மளுடைய டங்கு, அப்புறம் நம்மளுடைய அந்த வோக்கல் கார்டு, இந்த தொண்டை பகுதிகள், அப்புறம் அந்த அ வாயோட பேக் சைடு. இந்த க்ளோஸ் பண்ணி இக்கு, இக்கு, இப்பு, சாரி இக்கு, இங்கு, இச்சு அதெல்லாம் சொல்றோம்ல. இந்த இக்கு, கே சொல்லும்போது பின்னாடி வாயோட இந்த பகுதியில அப்படி வைக்கிறோம் பாருங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்டிங் நான் என்ன சொல்றேன்னு சொல்லி தெரியுதுங்களா? கே அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இக்குன்னு சொல்லும்போது, நம்ம எந்த இடத்த யூஸ் பண்றோம்? த்ரோட் சார். இக்கு. தொண்டையில அந்த தொண்டையில வாயோட சொல்றோம் பேக் நாங்க. சைடு த்ரோட்டோட மேல் பகுதி. ஆமா, கிட்டத்தட்ட. ஆமா. ம். இந்த இக் அப்படின்றது. ஸோ இந்த மாரி இடம், லிப்ஸு, டங்கு,
அப்புறம் இந்த மாதிரி அதாவது ஸ்பீச்சை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மசில்ஸ் ஆர் மோட்டார்ஸ் அதை கமாண்ட் பண்ற இடம் வந்து அவங்களுக்கு டேமேஜ் ஆயிட்டு இருக்கும். அதனால அவங்களால ஸ்பீச் ஒழுங்கா வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. ஸோ இதை வச்சே நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா அவங்களுக்கு பிராக்காஸ் அஃபேசியா இருக்கா இல்ல வெர்னிகேஸ் அஃபேசியா இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுதுங்களா? ஒருத்தங்களால பேச முடியல அப்படின்னா என்ன டைப் ஆஃப் அஃபேசியா இருக்குன்னு உங்களுக்கு இப்ப உங்களால புரிஞ்சுக்க முடியுமா? எஸ் சார். அது என்ன நேம் சார் சொன்னீங்க? பிராக்கா. பிராக்கா. BROCA. இன்னொன்னுங்க சார். இல்ல பிராக்காஸ் வெர்னிகே. அஃபேசியா இன்னும் வெர்னிகே வெர்னிகே WERNICKE. அஃபாஸ்டபியஸ் ஓகே போடணும். வெர்னிகீஸ் ஓகே அஃபாஸ்டபியஸ் வெர்னிகீஸ் அஃபேசியா பிராக்காஸ் ஆ அஃபேசியா அப்படின்னு சொல்லி ஓகேங்க சார். இது வந்து இடத்தினால ம் வர ரெண்டு முக்கியமான ஒரு இது டேமேஜஸ். ஓகே, இது இல்லாம இந்த இந்த ரெண்டு இடங்கள்ல ஏதாச்சும் இதுவாயிடுச்சு, டேமேஜ் டிசீஸ் எதனா வந்துச்சு அப்படின்னா அந்த பகுதிகள் வந்து பாதிக்கப்பட்டுரும். அவங்களுடைய பேச்சு, போனடிக்ஸ், சின்டாக்டிக், சிமான்டிக் எல்லாமே பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. குளோபல் அஃபேசியான்னு இது இல்லாம ஒண்ணு இருக்குது. ஓகே, குளோபல் அஃபேசியா அப்படின்னா என்னன்னா அவங்களுடைய காம்ப்ரிஹென்ஷனும் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பீச் மொத்தமாவே அழிவாங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஏன் நடக்கும்னா ரெண்டு இடமே டேமேஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். லிஷன்ஸ் வந்துச்சு, கேன்சர் மாதிரியோ இல்ல டியூமர் மாதிரியோ வந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த இடத்துல. ஓகே, அந்த இடத்துல டியூமர் இருக்கா இல்லையான்றது இப்படிதான் கண்டுபிடிப்பாங்க சைக்காலஜிஸ்ட். குளோபல் அஃபேசியா இருக்கு அப்படின்னா தே கான்ட் ப்ரொடியூஸ் த சென்டென்சஸ் அண்ட் தே கான்ட் ஸ்பீக் ப்ராப்பர்லி. ரெண்டுமே வந்து இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு. அவங்களால இக்கீச்சு அதெல்லாமும் சொல்ல முடியல. அவங்களால வார்த்தையை வந்து வெறும் இந்த அதெல்லாமே அதுவே அவங்களால சொல்ல முடியல. அண்ட் அவங்களால பேச்சுலயும் அவங்களால வந்து வரல. பேசும்போது அவங்க என்னென்ன வார்த்தைகளை கண்ணாபின்னான்னு உபயோகப்படுத்துறாங்க. வேர்ட் சாலட்னு சொல்லுவாங்க. கச்சாமச்சான்னு எல்லாத்தையும் எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி சாலடா போட்டு விட்ட மாதிரி சம்மந்தம் இல்லாத வார்த்தைகள் எல்லாத்தையும் போட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அது கூட பண்ணுவோம். இது மாதிரி இருக்கிறது தான் வந்து குளோபல் அஃபேசியா அப்படிங்கிறாங்க. ஓகே, இது ஒண்ணு. இது இல்லாம லாஸ்ட் ஒன் என்னன்னா அனோமிக் அஃபேசியா அப்படிங்கிறாங்க. அனோமிக் அஃபேசியான்றது வார்த்தைகளை வந்து இதுக்கு பொருள், இது பேர் ஸ்பீக்கர், இது பேர் வந்து கண்ணாடி, இது பேர் சாவி, இது பேர் டேபிள், இது பேர் புக்கு அப்படிங்கறத வந்து அவங்களால ஞாபகம் வச்சுக்கிட்டு அதை திரும்பி எடுத்துட்டு வந்து சொல்ல முடியல. எத்தனை தடவை சொன்னாலும் அது பேர் என்ன சொன்னேன், அது என்ன சொன்னேன், அது என் உட்காரவே மாட்டேங்குது, அது என் மைண்ட்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அது அனோமிக் அஃபேசியான்னு சொல்றாங்க. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க சார். Did you understand? Okay. So இதுதான் அனோமிக் அஃபேசியா. ஸோ எத்தனை டைப் ஆஃப் அஃபேசியா இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம்? பிரெயின் லெவல்ல பாதிக்கிறது 2, வெர்னிகேஸ், பிராக்கா. ஜென்ரலா இருக்கிறது குளோபல் அஃபேசியா, அனாமிக். ஓகே, ஸோ மொத்தம் 4 டைப். சார் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ லாஸ்டா அனாமிக் அஃபேசியா சொல்லியிருந்தீங்களே, சில நேரத்துல கூட நமக்கு கூட அந்த மாதிரி தோணும்ல. ஏதோ ஒரு வேர்டை நம்ம எங்கேயாவது கேட்டிருப்போம், திரும்பவும் அது இன்னொரு இடத்துக்கு தேவைப்படும் போது நமக்கு சட்டுன்னு தோணாது. அப்ப மறுபடியும் போய் என்ன சொன்னீங்க அப்படின்னு நம்ம கேக்குறோம்ல. அது பிரச்சனை கிடையாது. அது டிஸ்லெக்ஷியா. அது மைல்டு லெவல் டிஸ்லெக்ஷியா எல்லாருக்குமே இருக்கும். அது வேற. பட் இதெல்லாம் வந்து அவங்க தினசரி வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கையிலேயே அவங்களால வந்து தினசரி செயல்பாட்டுக்கே வந்து அவங்களால ஒழுங்கா பண்ண முடியாம கஷ்டப்படுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி இருக்கணும். இதுக்கெல்லாம் தெரப்பி இருக்குங்களா சார்? அப்ப இருக்கு. ஸ்பீச் பெத்தாலஜிஸ்ட்னு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க தான் இதெல்லாம் பண்றாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். நல்ல காசு, நல்ல பே பண்ணுவாங்க. தனி ஒரு டிபார்ட்மெண்ட் அது. இதுலயே எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். சரி, இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆட்டிசம். ஆட்டிசம் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் லேர்னிங் டிசபிலிட்டி. ஓகே, ஐ மீன் ஆக்சுவலி ஆட்டிசம்ன்றது லேர்னிங் டிசபிலிட்டி கூட சொல்ல முடியாது. ஆட்டிசம்ன்றது வந்து 2 டைப் ஆஃப் டிசபிலிட்டியை சேர்ந்து இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஸ்ட்ரிக்டிவ், இது பெரிய டாபிக்மா. ஏன் இவங்க இவ்வளோண்டு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு பேராகிராஃப் தான் கொடுத்து வச்சுக்கிறாங்க. இதை வச்சுலாம் ஒண்ணுமே புரிஞ்சிக்க முடியாது. பட் இருந்தாலும் சொல்றேன். ஆட்டிசம் அப்படின்னா இந்த சின்ன வயசுல வென் டயக்ராம் போட்டிருக்கீங்களா? 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த காயினை வச்சு ஒரு ரவுண்டு போட்டு இது ரெண்டுத்துக்கும் ஜாயிண்ட் ஆகிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் வென் டயக்ராம்னு சொல்லுவோம் தெரியுமா? அது பேர் VNN. அதுதான். அந்த மாதிரி அந்த 2 சர்க்கிளை போட்டுட்டு ஒரு பக்கம் சோஷியல்
ஆர் கம்யூனிகேஷன் இம்பேர்மெண்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க. இம்பேர்மெண்ட் இன் கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் அந்த இன்னொரு சர்க்கிள்ல வந்து ரெஸ்ட்ரிக்டிவ் அண்ட் ரிப்பிட்டிட்டிவ் பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இது 2மே இருந்தா அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. புரிஞ்சுதுங்களா நான் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு? சார் ஒரு தடவை சார் ரிப்பீட் இன்னொரு பண்ணுங்க வாட்டி சார். ரிப்பீட் பண்ணுங்க சார். ஓகே. அந்த 2 வென் டயகிராம் போட்டுட்டு அந்த 2 வென் டயகிராம்ல சோஷியல் கம்யூனிகேஷன் இம்பேர்மெண்ட் ஆர் இம்பேர்மெண்ட் இன் கம்யூனிகேஷன் அண்ட் சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் இப்படி வச்சுக்கோங்க. இம்பேர்மெண்ட் இன் சோஷியல் ஆர் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அவங்க எப்படி மத்தவங்க கூட சோஷியலா நடந்துக்கிறாங்கன்றதுக்கு, எப்படி அவங்க கூட பேசுறாங்கன்றதுல பிரச்சனை இருக்கும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்ரிக்டிவ் அண்ட் ரிப்பிட்டிட்டிவ் பேட்டர்ன்ஸ். ஒரே விஷயத்தையே ஒரே மாரி தான் நான் செய்வேன். நான் டெய்லி வந்து காலையில, மதியானம், சாயங்காலம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷமா காலையில தோசை, மதியானம் தோசை, நைட்டு தோசை, நான் தோசை, தோசை, தோசை அது மட்டும் சாப்பிடுவேன். இல்ல நான் யாரு கூடயும் பேச மாட்டேன். நான் இப்படிதான் நடந்துப்பேன். நான் அப்படித்தான் இருப்பேன். இதுதான் இப்படித்தான், அதான், அதான், இவ்வளவுதான், இப்படித்தான். இந்த மாரியே நடந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் என்னன்னுவாங்கன்னா, ஆட்டிசம் அப்படிங்கிறாங்க. ரெஸ்ட்ரிக்ட் ஒரே பாட்டு கேட்டுட்டு அது கூட உட்காந்து ஆட்டிசமாங்க சார்? அது கூட இல்ல. அது மட்டும் தான் ஆட்டிசம். வேற எதுவும் ஆட்டிசம் கிடையாது. இல்ல இப்ப ரெஸ்ட்ரிக்டிவ் ரிப்பீட்டடாவும் ஒரு ப்ராசஸ் பண்ணியிருந்தா அது கூடவுமே ஆட்டிசமான்னு கேக்குறேங்க சார். தனியா ரெஸ்ட்ரிக்ட் அண்ட் ரிப்பிட்டிட்டிவ் மட்டும் பண்ணா கேட்குறீங்களா? ஆமாங்க சார். அப்படி பண்ணா வராது. இது 2மே சேர்ந்தாதான். இது 2மே சேர்ந்தாதான் ஆட்டிசம். இது மட்டும் தனியா இருந்தா அப்படி அது வராது. வேற. அப்படி. அது வந்து ஓசிடின்னு ம், சொல்லுவோம். ம், அதுவும் நெறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. அத பொறுத்து தான் அது ஓசிடியா இல்லையான்னு தெரிஞ்சுக்குவோம். ஓசிடின்னா அப்சசிவ் அண்ட் கம்பல்சிவ் டிஸார்டர்ன்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்த நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஒரே மாரி தான் ஒரு பொருள அடக்கி வைக்கணும். ம், இது நான் வச்சது இத தாண்டி வேற ஏதாவது மாறிடுச்சுன்னா, பயங்கரமா சண்டை போட்டு, கூச்சல் போட்டு, கூப்பாடு போட்டு, அழுது, ஊர ம். கூட்டி, ஒப்பாரி வச்சு ரொம்ப பெரிய பிரச்சனை பண்ணுவேன். அந்த மாரி குழந்தைங்க நடந்துக்கிறாங்க. ஆ. என்னாச்சு? ஓ! இல்லைங்க சிரிச்சீங்களா? ஓகே, சார். ஓகே. இல்லைங்க சார். சிரிக்கல. இருமல் வந்துச்சா? ஓ! சரி. ஓகே, ஓகே. ஓகே. ஸோ இந்த மாரியெல்லாம் ப்ராப்ளம்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்றது வந்து, இல்ல கை கழுவ ஆரம்பிச்சாங்கன்னா, ஒரு 45 மினிட்ஸ் கை கழுவிட்டே இருக்காங்க. இல்ல வந்து ஒரே விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரே ப்ராப்ளம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாரி இருந்ததுன்னா, அது தனி டைப். ஓகே. ரெஸ்ட்ரிக்ட் அண்ட் ரிப்பிட்டிட்டிவ் பேட்டர்ன்ஸ் மட்டும் தான் பண்றாங்க அப்படின்றது, அது ஒரு ஓசிடி கேட்டகரியில ஒரு டைப் உள்ள போகும். அதே மாரி இம்பேர்மென்ட் இன் சோசியல் கம்யூனிகேஷன் அண்ட் இன்டராக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சோசியலா அவங்களால மத்தவங்கள கம்யூனிகேட் பண்ண முடியல. மத்தவங்களோட இன்டராக்ஷன்ஸ்ல ப்ராப்ளம் இருக்கு. அப்படிங்கிறதும் தனியா இருக்கு. அதுல நெறைய இருக்கு. அகோரோஃபோபியா, செப்பரேஷன் ஆங்ஸைட்டி டிஸார்டரு இல்ல நெறைய நெறைய டைப் உள்ள போகும். எக்கச்சக்கமா இருக்கு. ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ்லயே ஒரு 10 கேட்டகரிக்குள்ள போகும். அந்த கேட்டகரியில எது எதெல்லாம் வருது, வரல அப்படிங்கிறதெல்லாம் வந்து இட் வேரிஸ். இட்ஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் லாட். ஓகே. பட் இது 2ம் கம்பைன் ஆகும்போது ஆட்டிசம் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? எஸ் சார். ஆனா இது எப்பவுமே ஏர்லி ஸ்டேஜ்லயே வந்துரும் தானேங்க சார்? ஆமா. சின்ன வயசுலயே சைல்டோட ஏர்லி கண்டுபிடிச்சிரும். ஸ்டேஜ். ஆ. சின்ன வயசுலயே வந்துரும். ஃபர்ஸ்ட் 2, 3 வயசுலயே ம். கண்டுபிடிச்சிட முடியும். 5 ஓகே. வயசுலலாம் கன்ஃபார்மா தெரிஞ்சிரும். இது கியூர்லாம் ம். பண்ண முடியாது இதுக்கு. ம். லைஃப் லாங் கண்டிஷன் சுகர் மாரி. வந்துச்சுன்னா வந்துச்சு தான். அத கண்ட்ரோல் பண்ணி நீங்க ஓரளவுக்கு வச்சுக்கலாமே தவிர, அத ம். தாண்டி வேற எதுவும் பண்ண முடியாது. ஓகே. ஓகேங்க சார். கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டெய்லி லைஃப்க்கு அவங்களுக்கு உபயோகப்படுற மாரி அவங்கள மாத்தி அமைக்கலாம். ம். மாத்தி அமைக்கலாம் மீன்ஸ் அதுவும் எந்த லெவல்ன்றத பொறுத்து. அதுல 4 சிவியரிட்டி வரும். மைல்டு, மாடரேட், சிவியர், ப்ரொஃபவுண்டுன்னு சொல்லிட்டு. மைல்டா இருந்துச்சுன்னா ம்ஹ்ம். ஓகே சமாளிச்சிடலாம். மாடரேட்னா கொஞ்சம் இதுவா இருக்கும். ட்ரை பண்ணி அவங்களுக்கு ஏத்த மாரியான வேலைகள கத்துக்க வச்சு, அது மூலமா அவங்களுக்கு சம்பளம் வாங்குற மாரி லைஃப்ப ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ம்ஹ்ம். ம சிவியரோ, ப்ரொஃபவுண்டெல்லாம் போயிடுச்சுன்னா, அவங்களுக்கு இன்னொரு ஆள் அசிஸ்டன்ட்ஸ்க்கு இல்லன்னா, அவங்களால வந்து தனிச்சு செயல்படவே முடியாது. அதான் ரொம்ப கஷ்டமா ம். இருக்கும் லைஃப். ஓகேங்களா? இது ரொம்ப ம். மோசமான ஒரு டைப்பு ஆட்டிசம்லாம். ம். ஸோ அது லேர்னிங் டிசபிலிட்டி இதெல்லாம் எவ்வளோ பெரிய டாபிக் தெரியுமாங்க? இப்படி குத்து வச்சுக்கிறாங்க. பார்க்கவே வயித்தெரிச்சலா இருக்கு. இதெல்லாம் பயங்கரமான டாபிக். இந்த மாரி வந்து இப்படி ஓரத்துல ஒரு ஃபுட் நோட்ஸ் மாரி குடுக்க வேண்டிய டாபிக்லாம் கிடையாது இதெல்லாம். ஓகே. ஏன்னா இப்ப இது வெறும் டெஃபினிஷனா குடுத்து வச்சிருந்தா நம்ம வந்து ஒரு லைன்லயா சொல்லிட்டு போறது. அப்படி சொன்னா புரியவும் புரியாது வேற. ஓகே. லேர்னிங் டிசபிலிட்டில பார்த்தீங்கன்னா, ஒண்ணு டிஸ்லெக்ஸியா இருக்கு. டிஸ்லெக்ஸியான்றது வந்து லேர்ன் பண்றதுல பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு. ஓகே. அது எப்படின்னா டெவலப்மெண்டல் டிஸார்டர் இது. ஸோ இதுல பிரைமரி, செகண்டரின்னு சொல்லுவாங்க. பிரைமரி அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுலயே வந்து அவங்களுடைய ரைட் சைடு பிரெயின்ல வந்து ஏதோ ஒரு வகையான டேமேஜ் ஏற்படுறதுனால, அவங்களுக்கு இந்த படிப்பு எழுதுறது, படிக்கிறது இந்த மாரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். முடியாது கிடையாது. ஆனா கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு. அதாவது பீன்ற வார்த்தை வந்து அவங்களுக்கு ரிவர்ஸ்ல தெரியும். டீன்ற வார்த்தை ரிவர்ஸ்ல தெரியும்.
இல்ல எஃப் கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த டி, பி, 3 இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ரிவர்ஸ்ல தெரியும். இல்ல ஜம்பிள் ஆயி ஓடுற மாரி தெரியும் அவங்களுக்கு. அது மாரி இருக்கிறதெல்லாம் பிரைமரி டிஸ்லெக்ஸியா சொல்லுவாங்க. ஓகே. இது வந்து தலைமுறையா வர்றது. அதாவது ஜெனடிக்ஸ்ல வர்றது. செகண்டரி ஆர் டெவலப்மெண்டல் டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வளரும்போது ஏற்படுற ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலயோ, இல்ல சூழ்நிலை காரணத்தினாலயோ, ஏதோ ஒரு ரீசன்னால நடந்துக்கிறது செகண்டரி டிஸ்லெக்ஸியா அப்படிங்கிறாங்க. விஷுவல் டிஸ்லெக்ஸியான்றது வந்து பார்த்தீங்கன்னா, பார்வை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் அவங்களால வந்து அதாவது பார்வைன்னா, இந்த எழுத்துக்கள் மட்டும். அந்த சிம்பல்ஸ் இருக்குல்ல ஏபிசிடி, காங்கா, சானா இந்த மாதிரியான வார்த்தைகள் மட்டும் அவங்களுக்கு என்ன ஆகும்னா, ஒரு மாதிரியான வித்தியாசமாவோ, இல்ல குதர்க்கமாவோ தெரியும் அவங்களுக்கு. அது விஷுவல் டிஸ்லெக்ஸியா. ஆடிட்டரி டிஸ்லெக்ஸியான்றது வந்து காதுல கேட்கிற வார்த்தைகள். நம்ம வந்து இங்க வாப்பா வந்து செய் அப்படின்னாங்கன்னா, அவங்க வந்து போப்பா போய் இது பண்ணுன்ற மாரி ரிவர்ஸ்லயோ, இல்ல வேற ஏதாவது தப்பாவோ, இல்ல வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்கோ அவங்களுக்கு வந்து இது பண்ண முடியாது. அது வந்து ஆடிட்டரி டிஸ்லெக்ஸியா. டிஸ்கிராஃபியா அப்படிங்கிறதுனா, அவங்களால வந்து பென்னோ, பென்சிலோ இல்ல சின்ன சின்ன பொருட்கள வந்து இல்ல ஊசியோ, இல்ல வந்து ஷூ லேஸ் கட்டுறதோ, அது மாரியான விஷயங்கள்ல வந்து அவங்களுக்கு ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்ல பிரச்சனை இருக்கும். அது எழுத்து வடிவத்த எழுத முடியாது அவங்களால. கஷ்டப்படுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது பிடிக்கிறது தெரியாது அது. டிஸ்கால்குலியா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மேத்ஸ்ல மட்டும் பிரச்சனை இருக்கும். அவங்க என்ன பண்ணாலும் மத்த சப்ஜெக்ட்ல சூப்பரா படிப்பாங்க. சரியா மார்க் எடுப்பாங்க. அவங்கள அந்த ஃபீல்டுல விட்டீங்கன்னா, மெடிசின் ஃபீல்ட்லலாம் அவங்க டாக்டரே ஆயிருவாங்க. இல்ல சர்ஜரிலாம் பண்ணுவாங்க. அந்த லெவலுக்குலாம் போயிருவாங்க. பீக் அப்படி போ முடியும். ஆனா மேத்ஸ்ல மட்டும் பார்த்தீங்கன்னா, ஃபெயில் ஆயிட்டு இருப்பாங்க. இது ஒரு டைப் ஆஃப் லேர்னிங் டிசபிலிட்டி. இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மல் தான். டிஸ்லெக்ஸியாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய சயின்டிஸ்ட்டுங்களுக்குலாம் டிஸ்லெக்ஸியா இருக்கும். ஓகே. ஏதோ ஒரு வகையில இருந்திருக்கு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், சர் ஐசக் நியூட்டன், வேர்ல்டே வந்து பிரமிச்சு பார்க்கக்கூடிய ஆட்களுக்கு இதெல்லாம் இருந்திருக்கு. ஓகே. அல்சைமர்ஸ். இதுக்கு எந்த மாரி தெரப்பிங்க சார் அப்ப குடுப்பாங்க? ரெமிடியல் எஜுகேஷன் குடுக்கலாம். ரெமிடியல் எஜுகேஷன், ஸ்பெஷல் எஜுகேஷன், அப்புறம் வந்து பிளே தெரப்பி, இப்ப ஆர்ட் அது தெரப்பி. குடுத்தாலுமே அவங்களுக்கு இப்ப லெட்டர்ஸ்லாம் வேற வேற மாரி தெரியுதுன்னா, இப்ப பி வந்து டி மாரி தெரியும். டி வந்து பி மாரி தெரியும்னா, என்ன ரெமிடியல் கிளாஸ் எடுத்தாலும் எப்படிங்க சார் அவங்களால அத இது பண்ண முடியும்? மாறும், மாறும், மாறும். ரிப் உங்களுக்கு அது மாறும். ஓடுற மாரியோ, இல்ல எகிறி குதிக்கிற மாரியோலாம் தெரியும். பி வந்து டியா தெரியாது. பி வந்து ஆ, ரிவர்ஸ்ல தெரியும். ஆ. இப்ப கேப்பிட்டல் பி எப்படி நீங்க எழுதுவீங்க? 2 முட்டை மாரி 2 சைடு வந்து ரைட் சைடு ம், மட்டும். அவங்களுக்கு ம். எப்படி இருக்கும்னா, அதே பின்னாடி பக்கம் மிரர் பார்த்தா இது மாரி. மாரி தெரியும். மிரர் ஆ இமேஜ் மாரி. அது மாரி இருக்கும். ஸோ அவங்க வந்து எழுதுறது டீச்சருங்களுக்கு புரியாது. டீச்சர் போட்டு என்ன ஆரம்பிச்சுருவாங்க, இவங்களுக்கு டிஸ்லெக்ஸியானா என்னன்னு கூட தெரியாது. போட்டு பசங்கள போட்டு ம், அடி, அடி, அடின்னு அடிச்சு, நீ வேஸ்ட்டு உதவாக்கறன்னு சொல்லி, அவங்களே நம்ப வச்சு, அவங்க படிப்புக்கு உண்மையிலேயே நம்ம பையன் ஏன் படிக்க மாட்டேங்கிறான் நம்ம பேரண்ட்ஸ்க்கும் தெரியாது, பையனுக்கும் தெரியாது. இல்ல பொண்ணுக்கும் தெரியாது. ம், ஆனா இந்த இந்த டீச்சர் வந்து ஒழுங்கா கொஞ்சம் கரெக்ட்டா தெரிஞ்சு வச்சிருந்தாங்கன்னா, அழகா அது ஒண்ணுமே இல்லாம கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா ம், அவங்களுக்கு நெறைய பேர் டீச்சருக்கு இதெல்லாம் தெரியாமலே, அவங்க வந்து டீச்சரா ம், உட்காந்துடுறாங்க. அது இன்ஸ்டிடியூஷனும் கண்டுக்கிறது கிடையாது. அதனால அப்படி ஆயிடுது. ஓகே. ம். அது ஒரு டைப். இது இல்லாம அல்சைமர்ஸ். அட பாவிங்களா! அல்சைமர்ஸ். சரி, ஓகே. அல்சைமர்ஸ்ன்றது ஒரு டைப் ஆஃப் நியூரோ டிஜெனரேட்டிவ் டிசீஸ். முதல்ல அந்த வார்த்தை உங்களுக்கு இதுல குடுத்துருக்காங்களா? குடுக்கல. ஏன் உங்களுக்கு இப்படி குடுத்துருக்காங்கன்னு எனக்கு புரியலப்பா. இதெல்லாம் பெரிய, பெரிய, பெரிய டிஸார்டர்ஸ். அழகான செம்ம பியூட்டிஃபுல்லான ஸ்டடீஸ் இதெல்லாம். சரி, நான் சிம்பிளாவே சொல்றேன் அவங்க குடுத்துருக்க மாரி. இல்ல உங்களுக்கு சிம்ப்ளிஃபை பண்ணி சொல்லிடுறேன். நீங்க அது படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அல்சைமர்ஸ்ன்றது வந்து வயது கோளாறு காரணத்தினாலயோ, வயது கோளாறுனா அதிகமாயிடுச்சு. 50, 60ஸ் அது மாரி. அந்த டைம்ல வந்து மெமரி வந்து அடி வாங்க ஆரம்பிச்சுரும். அவங்களுக்கு புரியாது. இவங்க என் பொண்ணு மறந்துருவாங்க. இல்ல எப்படி ஒரு விஷயத்த செய்யணும் தெரியாது. மறந்துருவாங்க. இல்ல வேற ஏதாச்சும் இஷ்யூஸ் ஆயிரும். ஸோ இந்த மாரி நடந்து அவங்களால வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல தன் யாருன்றது தானே மறந்து கொஞ்சம் கொஞ்சமா போய் கடைசியில வந்து சுத்தமா அவங்களுடைய இது டேமேஜ் ஆயி இறந்து போயிருவாங்க. ஸோ அது வந்து அல்சைமர்ஸ் டிசீஸ் அப்படிங்கிறது. இது ஒரு புரோகிரசிவ் டைப் ஆஃப் டிசீஸ். இர்ரிவர்சிபிள். இத ரிவர்ஸ்லாம் பண்ணவே முடியாது. டெத்ல போய் தான் இது முடியும். 5 இயர்ஸ் 5.6 இயர்ஸ்ல இறந்துருவாங்க. ஓகே. ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. பாவமா இருக்கும். அவங்க சாப்பிடுறது எப்படின்னு மறந்துருவாங்க. எல்லாருக்கும் சலிச்சு கொட்டிரும். அவங்களலாம் பார்த்து, ச்சே செத்து தொலைய மாட்டேங்கிறான்ப்பா இவன். இல்ல செத்து தொலைய மாட்டேங்கிறான்ப்பா இந்த ஆளு. அந்த லெவலுக்கு கொண்டு போயிரும். ஒரு மாரி ஒரு வகையில அது ஒரு சாபம் மாரி தான். ஓகே. நாலேட்ஜ் எல்லாம் இருக்கும். அறிவெல்லாம் இருக்கும். ஓகே. ஆனா, அது எல்லாமே மறக்க ஆரம்பிச்சுரும். ஓகே. அதாவது அவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அதெல்லாம் தெரியாம போயிரும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எது என்னன்னு ரெகக்னிஷனே பண்ண முடியாம போயி, பிராக்டிகல் நாலேட்ஜ் எல்லாமே காணாம போயி,
ஒரு ஒரு வகையில வந்து அப்படியே ஒரு மாரி எல்லா ஆக்டிவிட்டியுமே டெஃபிசிட் ஆயி, ஃபைனலி வந்து அந்த ப்ரோகாஸ், வெர்னிகேஸ் ஏரியா இது எல்லாமே அப்படியே இதுவாகி, அவங்களுக்கு வந்து பேச்சு, மத்த விஷயங்கள் எல்லாம் மறந்து, மறந்து, மறந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு சாவாங்க. அதான் வந்து அல்சைமர்ஸ் டிசீஸ். புரிஞ்சுதுங்களா? சரி, புரிஞ்சுது. சார் ஆனா இது இப்போ சொல்லுங்க. எதனால வருது? நியூரோ ஃபிப்ரிலரி சார் டேங்கிள்ஸ் எதனால இது வருது? அதான் அது சொன்னேன்ல மறுபடியும். இது 3 அழகான யாருக்கு டாபிக். வேணா வரும் தானே? வரும், வரும். யாருக்கு வேணாலும் வரும். இது வர்றதுக்கான ரீசன் வந்து சூப்பரான டாபிக். நான் வந்து அது உங்களுக்கு தனியா உட்காந்து எடுத்தேன்னா, இது மட்டுமே ஒரு 20 மினிட்ஸ் சூப்பரா இருக்கும். பயங்கரமா இருக்கும். ஆனா ஷாக்கிங்கா இருக்கும். பயமா இருக்கும். கத்துக்கும்போது. ஆஹா! இதெல்லாம் நம்ம பண்ணாம இருக்கிறோமே! இதெல்லாம் நமக்கு கூட பிரச்சனை ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாரி. ஆனா உங்க புக்ல அதெல்லாம் எதுவுமே குடுக்கல. நானா கண்டிப்பா ஒரு நாள் கிளாஸ் வந்து மட்டும் தனியா வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஞாபகப்படுத்தணும். ஓகே. நான் ஏன்னா மறந்துருவேன். ஓகேங்களா? ஏன்னா நெறைய பேட்சஸ் எடுக்கிறேன். எதுக்கு யாருக்கு என்ன சொன்னது எனக்கு தெரியாது. நீங்க ஞாபகப்படுத்துனீங்கன்னா, இத பத்தி மட்டும் நான் உங்களுக்கு அந்த நியூரோ ஃபிப்ரில்லரி டேங்கிள்ஸ் எப்படி நடக்குது? அமிலாய்ட் பிளாக் எப்படி ஃபார்ம் ஆகுது? அது எப்படி அல்சைமர்ஸா கொண்டு போகுது? அது நடக்கும்போது என்ன ஆகும்? அது எவ்வளோ வருஷம் அதுக்கு ஆகும் அது உருவாகுறதுக்கு? அது உருவாகுறதுக்கு எது எதெல்லாம் காரணமா இருக்கு? அத எப்படி ட்ரீட் பண்ண முடியுமா? முடியாதா? ஏன் இறந்து போறாங்க? இது எல்லாமே நான் சொல்றேன். சரிங்களா? ஏன்னா அது ஓகே. ஒரு பெரிய டாபிக். இப்ப நீங்க பார்த்திருக்கீங்கல்ல இந்த சரி, ஆட்டிசம். கண்டிப்பா அத பத்தியே சொல்லுங்க. எனக்கு அவ்வளோ ஆசை இருக்கு. ஏன்னா ஆட்டிசம்லாம் நான் வந்து ஆர்வல்ல உட்காந்து படிச்சது அது. ஓகே. டிஸ்லெக்ஸியால நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். இன்ஜினியரிங் படிக்கும்போது, அ இந்தியன் கவுன்சில் ஃபார் மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஐசிஎம்ஆர்ன்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து இந்தியாவோட டாப் இன்ஸ்டிடியூஷன். மெடிசின் யார் எந்த எந்த உடம்பு சரியில்லாம போச்சுன்னா, எதுக்கு என்ன மெடிசின் சாப்பிடணும்? எப்படி சர்ஜரி ப்ரொசீஜர் பண்ணணுன்றது. அதெல்லாம் அவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன். அந்த இன்ஸ்டிடியூஷன்ல நான் வந்து ரிசர்ச் வந்து டிஸ்லெக்ஸியா இதுவா பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா முரல் அசோசியேட்டா அந்த ப்ராஜெக்ட் வந்து கவர்ன்மென்ட் ப்ராஜெக்ட். கிளாசிஃபைடு ப்ராஜெக்ட். அத பத்தின டீட்டெயில்ஸ் நான் வெளியில சொல்லக்கூடாது. பட் இது ஒர்க் பண்ணேன்னு சொல்லலாம். ஓகே. அதுலலாம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எனக்கு எவ்வளோ பேசணும், எவ்வளோ சொல்லணும், சொல்லி தரணும்னு ஆசை இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பட் புக்ல வந்து குட்டி குட்டியா, குட்டி குட்டியா குடுத்துருக்காங்க. ஆனா நெறைய குடுக்கணுமேன்னு குடுத்துட்டாங்க. இவ்வளோ 10 டாபிக் நெறைய குடுத்துட்டோம்னா, நெறைய நம்ம கத்துக்க வச்சுட்டோம்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் நோ வை தே ஆர் டூயிங் லைக் தட். பட் தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ லெட்ஸ் கோ வித் தட். ஓகே. ஸோ அல்சைமர்ஸ் பத்தி நான் சொல்றேன் ஒரு நாள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் இம்பேர்மென்ட். எஸ்எல்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, அவங்களால வந்து ஒரு சில வார்த்தைகள் மட்டும், இல்ல ஒரு சில விஷயங்கள் மட்டும் அவங்களால வந்து உச்சரிக்க முடியாது. இல்ல பேச முடியாது. சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் த அப்படிங்கிற வார்த்தையோ, அப்படிங்கிற வார்த்தையோ, இஸ்ங்கிற வார்த்தையோ, இந்த மாதிரியான வார்த்தைகள் இல்லாட்டி வந்து ப்ளூரலா மாத்தி சொல்லணும். பாஸ்ட் டென்ஸ்க்கு மாத்தி சொல்லணும் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு பண்ண முடியாது. அதுல அவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும். இப்ப பாஸ்ட் டென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இப்போ சில பேருக்கு அறிவு இல்லாததுனால அப்படி பண்ணுவாங்க. இப்ப கட்டுன்ற வார்த்தைக்கு பாஸ்ட் டென்ஸ் வந்து கட்டு தான். கட்டடுன்னு ஒரு வார்த்தைலாம் கிடையவே கிடையாது. ஓகே. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, கட்டடுன்னுவாங்க. பீப்பிள் அப்படிங்கிறதே வந்து பீப்பிள் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் தான். ஓகே. அதுவே ஒரு கும்பல். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, பீப்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. பீப்பிள்ஸ்ன்னு வார்த்தையே கிடையாது. பீப்பிள் அபாஸ்டபியஸ் பீப்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இருக்கு. மக்களுடைய அப்படின்றது. ஆனா மக்களே வந்து இதுதான் மக்கள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அது தப்பு. ஓகே. ஸோ இந்த மாரி இது வந்து அவங்களுக்கு நாலெட்ஜ் இல்லாத காரணத்தினால சொல்றது. ஆனா, ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ் இம்பேர்மென்ட் எஸ்எல்ஐ இருக்கவங்களால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த ப்ளூரலா மாத்தக்கூடிய தன்மை எல்லா விஷயத்துக்குமே. இப்ப பொதுவாவே அவங்களால ப்ளூரலா மாத்த முடியாம இருக்கும். இல்ல பாஸ்ட் டென்ஸ்ல மாத்த முடியாம இருக்கும். இல்ல தன்ற வார்த்தைய வந்து வேற ஏதாவது ஒரு வார்த்தையா சொல்லுவாங்க. இல்ல ஆன்ற வார்த்தைய வேற ஏதாவது சொல்லுவாங்க. இது மாரி இருக்கும். அந்த ஸ்பீச்சோட கோஆர்டினேஷன்ஸ், லாங்குவேஜ் அதுல வந்து ப்ராப்ளம் நடக்க ஆரம்பிக்கும். புரிஞ்சுதுங்களா? டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுதுங்க சார். இதுல இந்த எஸ்எல்ஐ இருக்கக்கூடிய குழந்தைகள் சின்ன வயசுல குழந்தையா இருக்கும்போதே அவங்களால வந்து தா வரமாட்டேங்குது, பா வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்துச்சுன்னா, இந்த குழந்தைகள் வந்து வளரும்போது 50% சான்ஸ் இருக்கு. 50% ஒண்ணு அவங்க நல்லா வந்துருவாங்க. இல்லாட்டி 50% வந்து எப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில ரீடிங் டிஃபிகல்டீஸ் இருக்க ஆரம்பிக்கும். இல்ல டிஸ்லெக்ஸியா மாரி மாற ஆரம்பிக்கும். ஓகே. இந்த ரீடிங் டிஃபிகல்டீஸ் வார்த்தைகள் ரிவர்ஸ்ல தெரியறதோ, இல்ல இப்ப படிக்கும்போது தமிழ் தப்பா சொல்லுங்க. தமிழ் லெட்டரு ழா வந்து இங்க ஒசூர்ல இருக்கவங்க நெறைய பேர் பாத்தீங்கன்னா, ழான்னே சொல்ல மாட்டாங்க சார். லா தான் சொல்றாங்க. அப்ப அதெல்லாம் கூட தப்புன்றீங்களா? இந்த மாதிரி. அது வந்து கல்ச்சுரலாவே அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யாராவது ஒருத்தர் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கும். பட் மித்தவங்கலாம் என்ன ம். பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, நம்மளும் அந்த மாரி பேச ஆரம்பிச்சுட்டோம்னு சொல்லிட்டு. ஆனா, ம். அது தப்புன்னா, நீங்க இப்போ எப்படி பண்ணலாம்னா, இப்ப சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, அது 1000 பேர் தப்பு பண்ணாலும் தப்பு, தப்பு தான். அப்புறம் நம்ம எதுக்கு நம்ம ம். அந்த மாரி பண்ணணும்?
அழகு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குன்னா அழகுதான். அது அழகு கிடையாது. அழகுனா இல்ல இங்க நிறைய பேர் அப்படிதாங்க சார் ப்ரொனவுன்ஸே பண்றாங்க. அதான் சொல்றேன். இழு அந்த லா அந்த வரிசையே பாத்தீங்கன்னா லாடா படிக்கிறாங்களே மொத்தமே. ம். அது அதான் கூட தப்பு அது. ஃபியூச்சர்ல அந்த மாதிரி ஆகுமான்னு கேக்குறேன். அது அந்த மாதிரி இருந்தா என்ன பிரச்சனைனா, ஒரு சில பேருக்கு உண்மையிலே இந்த டிஸார்டர் இருக்கும். அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. ம் இப்ப கரெக்ட்டா நீங்க வந்து சொல்லிக் குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ழாவ ழாவா சொல்லு, ஃபாவ ஃபாவா சொல்லு, இங்கிலீஷ்ல வர எஃப் அப்படின்றது இசட்ட இசட்டா சொல்லு அப்படின்னு சொல்லி அந்தந்த இடத்துல ஜி எப்ப சொல்லணும், இசட் எப்ப சொல்லணும்னு சொல்லி கரெக்ட்டா சொல்லிக் குடுத்து, கரெக்ட்டா அவங்க பேசும்போது பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம். எல்லாருமே தப்பாவே தான் ப்ரொனவுன்ஸ் பண்றாங்கன்னும்போது, இதுல யாருக்கு உண்மையிலேயே பிரச்சனை இருக்கு? யார் வந்து பழக்க தோஷத்தினாலயோ, இல்ல கேள்வி ஞானத்தினாலயோ இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியாது. கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும். ஸோ இட் இஸ் பெட்டர் நம்ம வந்து தெளிவா பேசுறது மூலமா நமக்கு நம்மள சேஃப்கார்ட் பண்ணலாம். இல்லன்னா சைக்காலஜிஸ்ட் வரும்போது அவங்க செக் பண்ணி கண்டுபிடிப்பாங்க. ஓகேங்க சார். ஓகே. நம்ம எப்பவுமே இது என்னோட அப்பா சொல்ற விஷயம் தான். ஊர்ல இருக்கிறவங்க 1000 பேர் 1000 மாரி பேசிட்டோம். என்ன வேணாலும் பண்ணிட்டோம். எப்படி வேணாலும் நடந்துக்கிட்டோம். அவன் தப்பாவே கூட இருந்துட்டு போட்டோம். நீ ஒழுங்காவே பேசு. இந்த இந்த ஊர்க்காரன் இப்படி தமிழ் பேசுறான்றதுக்காக நம்மளும் அப்படி பேசணும் அவசியம் கிடையாது. மெட்ராஸ்காரன் வந்துட்டு ஒரு மாரி பேசுறான்றதுக்காக நம்மளும் அப்படி பேசணும் அவசியம் கிடையாது. நம்ம எப்பவுமே நியூட்ரலா, பொதுப்படையா என்ன தமிழா பேசுவோமோ அது மாரி. இப்ப சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, "நீ எங்க போற?" அப்படி ஒரு மாரி இழுத்து இழுத்து பேசுவாங்க. ஒரு ஒரு ஊருக்கு ஏத்த மாரி வேற மாறும். அது வந்து "எங்கீது? இவத்தையா? த" அப்படின்னுவாங்க. ஒரு மாரி பேசுவாங்க. "இத்த ஜோடுகுது" அப்படின்னுவாங்க. அது அவங்க ஊருக்கு ஓகே. ஓகே. ஆனா நம்ப வந்து அதுலருந்து கொஞ்சம் தனித்துவமா தெரியணும். ஒரு கிளாஸ் அப்பார்ட்டா நிக்கணும் அப்படின்னா, இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் இஃப் யூ யூஸ் த ரைட் வே. கரெக்ட்டானது. ஏன்னா அது உங்கள வந்து ஒரு மாரி சொஃபஸ்டிகேட்டடா காட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களே வந்து அது ஒரு மாரி ஒரு ஒரு லெவல்ல காட்டும். உங்கள ஒரு கிளாஸா காட்டும். ஓகே. அந்த கிளாஸ் வந்து காசு குடுத்து வாங்கவே முடியாது. நீங்க பணம் வச்சு எது வேணா வாங்கிடலாம். காஸ்ட்லியான ட்ரெஸ் வாங்கிடலாம். காஸ்ட்லியான பொருளெல்லாம் வாங்கிட்டு சுத்தலாம். ஆனா சில பேர் கிளாஸியா இருப்பாங்க. அவங்க நார்மல் ட்ரெஸ் போட்டாலுமே அவங்க நடந்துக்கிற விதமும், அவங்க பேசுற வார்த்தைகள்லயே அவங்களுக்கு தெரிஞ்சிரும். இவரு இவரு வேற லெவல். இந்த அம்மா வந்து சூப்பரானவங்க அப்படிங்கிற மாரி. ஓகே. அதெல்லாம் வந்து பேச்சுலருந்து ஆரம்பிக்குது. ஓகே. அண்ட் தென் டெவலப்மெண்டல் ஃபோனோலாஜிக்கல் டிஸார்டர்ஸ். ஃபோனோலாஜிக்கல் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஃபோனீம்ஸ். வாட் இஸ் ஃபோனீம்? சார் அது சவுண்ட் உச்சரிக்கிறது இல்ல சார். ப்ரொனன்சியேஷன் சவுண்ட் உச்சரிக்கிறது. சவுண்ட். வெரி குட். ஓகே. உச்சரிப்பு. ஸ்பீச் சவுண்ட்ஸ் உச்சரிப்புகள். வெரி குட். அப்ப ஃபோனோலாஜி அப்படின்னா ஃபோனோலாஜிக்கல் ஸ்டடி ஆஃப் சவுண்ட்ஸ் அண்ட் ஸ்பீச் சவுண்ட்ஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபோனோலாஜி. அத பத்தி அப்போ படிக்கிறது. டெவலப்மெண்டல் ஃபோனோலாஜி சூப்பர். த ஸ்டடி ஆஃப் அப்படி. இப்போ டெவலப்மெண்டல் ஃபோனோலாஜிக்கல் டிஸார்டர் அப்படின்றது என்னன்னா, அந்த வளரும்போது டெவலப்மெண்டல்னா அந்த வளர்ச்சி பருவங்கள் அப்படின்னுவாங்கல்ல. இந்த 4 வயசுலேருந்து இந்த குறிப்பா அந்த 11 வயசு வரைக்கும் சொல்றது. டெவலப்மெண்டல் இயர்ஸ்ன்னு சொல்லுவோம். 11 கொஞ்சம் அதிகம். ஒரு 10 வயசு வரைக்கும் வச்சுக்கலாம். இத தான் டெவலப்மெண்டல் ஃபோனோலாஜிக்கல். ஐ மீன் அந்த வயசுல அவங்க அந்த குழந்தைகள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வயசுல இத பத்தின வார்த்தைகளும், இத பத்தின கிராமரும், இது இப்படி சரியா பேசுற தன்மையும் வளர்த்துக்கணும். அது கண்டிப்பா முக்கியம். அதுல சிக்கல் நடந்துருச்சு அப்படின்னா, அத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, டிபிடின்னுவாங்க. டெவலப்மெண்டல் ஃபோனோலாஜிக்கல் டிஸார்டர் அப்படிங்கிறாங்க. அவங்களால வந்து எழுத்துல சொல்றதுலயோ, இல்ல பேசுறதுலயோ ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது. இது லேட்டர் ஸ்டேஜஸ்ல வேற ஏதாவது ஒரு டிஸார்டரா உருமாறி நிக்கும். அந்த இடத்துல இத வந்து கன்வெர்ட் பண்ணி அத வந்து கரெக்ட்டா அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணோம்னா, நல்லா வந்து டெவலப் ஆயிருவாங்க. சான்சஸ் இருக்கு. பட் இத பத்தின ரீசன் எதனால இது நடக்குது அப்படிங்கிறது லார்ஜ்லி அன்னோனா தான் தெரியுது. பெருமளவு புரியாத ஒரு புதிராக தான் இருக்கு. நெறைய பேர் சொல்றது என்னன்னா, வளரும்போது இதுக்கான கைடன்ஸ் ப்ராப்பரா இல்லாதப்போ குழந்தை வந்து தப்பு தப்பா பயன்படுத்த ஆரம்பிச்சு, அது தப்பு தான் கரெக்ட்ன்னு நம்பி, சின்ன வயசுல எப்படி நேட்டிவ் லிங்குயிசம் வருதோ, அது அவங்களோட லாங்குவேஜாவே மாறி, அப்புறம் நிஜ உலகத்துக்கு அவங்களுக்கு ஏற்றாற்போல் இல்லாத காரணத்தினால அவங்க தவறுதலாவே எல்லா இடத்தையும் பயன்படுத்தி, தவறுதலாவே பேசி, தவறுதலாவே நடந்துக்கிட்டு, அது அவங்களோட நேச்சராவும் அது அவங்களுக்கு ஒரு டிஸார்டர் மாரி ஃபார்ம் ஆயிடுது. அப்படின்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு. என்வைரன்மென்டல் ரீசன்ஸ்னால, இல்ல ட்ராமா இருக்கிறதுனால, இல்ல போட்டு ப்ராப்ளமேட்டிக்கான சூழ்நிலை வளர்றதுனால அப்படின்றாங்க. புரிஞ்சுதா? இதுக்கு அடுத்து எஸ் சார். அப்ப எந்த வயசுக்குள்ள அப்ப அவங்க கத்துக்கணுங்க சார்? பேசுறதோ, இல்ல எழுதுறதோ, அதாவது அப்படி சொல்ல வரேன். லாங்குவேஜ். ஆ இது டெவலப்மெண்டல் சைக்காலஜில உங்களுக்கு வரும். இவரு ஆஹா. குடுத்திருப்பாரு. சிக்மண்ட் ஃப்ராய்டு குடுத்திருப்பாரு ஒரு ஏஜ். எரிக் எரிக்சன் ஒரு ஏஜ் குடுத்திருப்பாரு. ஜீன் பியாஜெட் ஒரு ஏஜ் குடுத்திருப்பாரு. ஆனா எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரே லெவல்ல தான் இருக்கும்.
அவங்க வேறு வேறு ம்ஹ்ம். ஸ்டேஜஸை வந்து வித்தியாசமாக குரூப் பண்ணியிருப்பாங்க, வித்தியாசமாக பிரிச்சிருப்பாங்க. பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வயசுக்குள்ளேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அந்த ஃபோட்டோ அனுப்புகிறேன். ஓகேங்க சார். அது அது ஞாபகப்படுத்துங்க மறுபடியும். எதெல்லாம் நான் ஞாபகப்படுத்த சொல்லணும் அதை ஞாபகப்படுத்தினீங்கன்னா நான் உங்களுக்கு அதை அனுப்புகிறேன். ஓகேங்க சார். இல்லை அடுத்து இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இது அந்த டைப் ஆஃப் இஷ்யூஸ் வந்து எஸ்எல்ஐ கேட்டகரியில் டிபிடி கேட்டகரியில் டெவலப்மெண்டல் ஃபோனலாஜிக்கல் டிசார்டர்ஸில் வரும். ஏன்னா அந்தந்த குறிப்பிட்ட ஏஜுக்கு ஒரு ஒரு இந்த வயசுக்குள்ளே இந்த பாப்பா இதை பண்ணணும்னா அது பண்ணிடணும். அதில் ஒரு 6 மாதம் எக்ஸ்ட்ரா முன்னாடியோ இல்லை பின்னாடியோ நடக்கலாம். இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உடனே இந்த வயசுனா இப்படியே தான் நடக்கணும்லாம் கிடையாது. பட் அது மோர் தென் 1 இயர் ஆர் 1.5 இயர் ஆர் 2 இயருக்கு மேலேயும் அவங்களுக்கு டிலே ஆகுது அப்படின்னா அது ஏதோ இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதுக்கடுத்து டிஸ்பிராக்சியா. இது ஆல்ரெடி சொல்லியிருந்தோமே நம்ம. சரி, ஓகே, இன்னொரு தடவை சொல்லிட்டு போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஸ்பிராக்சியானா பிராக்ஸ் அப்படின்னா அசைவுகள். ஓகே, மோட்டார் டாஸ்க், கை கால் அசைவுகள் சம்மந்தப்பட்டது. அது வந்து சிங்கில் இருக்காது. ஒரு மாதிரி எழுதுவாங்க, ஆனால் கை பார்த்தீங்கன்னா அப்படியே நோட்டை விட்டு வெளியில் போகும். இல்லை வந்து பேசுவாங்க, வாய் வந்து ஒரு மாதிரி இப்படி அப்படின்னு போகும். கையை வந்து அசைச்சு பேசுவாங்க, ஆனால் கை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இழுத்துட்டு போகும். ஒரு மாதிரி வந்து ஐ மீன் ரொம்ப இழுத்துன்னு போகாது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ அவங்க வந்து இஷ்யூ இருக்குதுப்பா, ஒரு மாதிரி கிளம்ஸியாக நடந்துக்கிறாங்க, இல்லை கோஆர்டினேட்டட் வந்து சரியா இல்லை, பேலன்ஸ் வந்து ஒரு மாதிரி தத்தக்கா பித்தக்கா நடக்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில குழந்தைகள் அது மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நடக்கிறதும் அவங்க அவங்க பேசுகிறதும் அவங்களுக்கு ஒரு மாதிரி கிளம்ஸியாக நடந்துக்கிறதும், அவங்க பிஹேவியரல் எமோஷ்னலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம்ஸோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க எழுதுறது, அவங்க பேசுறது, அவங்க மற்றவங்க கூட நடந்துக்கிறது, அவங்க எப்படி நிற்கிறாங்கன்றது, அவங்க மெமரி ஷார்ட் டேர்மாக இருக்கிறது, இது எல்லாமே பாதிக்கும். இதுதான் வந்து டிஸ்பிராக்சியான்னு சொல்லுவாங்க. இது வந்து மோட்டார் டாஸ்க் ரிலேட்டடானது. எப்படி அவங்க சென்சஸ் பண்ணுறது, எப்படி அதை வந்து கேரி அவுட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. சென்சரி அண்ட் மோட்டார் டாஸ்கில் ப்ராப்ளம் நடந்ததுன்னா அது டிஸ்பிராக்சியான்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுங்க சார். சரி, இப்ப இதுவும் இப்ப நம்ம டான்ஸ் சொல்லி குடுக்குறப்ப ஒரு சிலரால அத ஃபாலோ பண்ண முடியாது. இல்ல வேற எதனா கத்துக் குடுக்குறாங்கனால. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்றது? இப்ப ஒரு வண்டி ஓட்டுறது கூட கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகுது. இல்ல வேற எதனா ஸ்டிச் பண்றது, அதுக்கு இதுக்கு துணி பிரச்சனை ஸ்டிச் இல்லை. அதுக்கு இதுக்கு ஏன் அவங்களுக்கு ஏன் சார் இந்த மாரி மோட்டார்ல இப்ப ஏன் ப்ராப்ளம் வருது? எப்படி வரும்னு கேக்குறேன். இது இதெல்லாம் மோஸ்ட்லி வந்து எதனால பார்த்தீங்கன்னா, வரலாம்? ஏன்னா சின்ன வயசுலயே அவங்களுக்கு வரும்ல, அதனால கேக்குறேங்க சார். ஆமாம், இதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிராக்சியெல்லாம் நீங்கள் டெவலப்மெண்டல் இயர்ஸ்லேயே கண்டுபிடிச்சிருவீங்க. அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜில் வருதுன்னா அதுக்கு பேர் இதெல்லாம் கிடையாது. இந்த பேர் எதுவுமே இருக்க முடியாது. டிஸ்லெக்ஷியான்னு இருக்க மாட்டோம். 18 வயசுக்கு முன்னாடி வந்தால் தான் அது பேர் டிஸ்லெக்ஷியா. 18 வயசுக்கு முன்னாடி வந்தால் தான் டிஸ்பிராக்சியா, டிஸ்கால்குலியா எல்லாமே. லேட்டர் ஸ்டேஜில் வருதுன்னா அவங்களுக்கு அந்த ஃபேக்கல்ட்டிஸ்லாம் இருந்திருக்கு நல்லா தான். வேற ஏதோ நடுவில் டிஸார்டரோ, டிசீஸோ, டிசபிலிட்டியோ, இல்லை அடிபட்டிருக்கோ, இல்லை வேற ஏதோ நடந்ததுனால அவங்களுக்கு போயிடுச்சு. ஓகே, இது டெவலப்மெண்டல் இயர்ஸில் நடக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கல் ரீசன்ஸ்னால. ஓகேங்க சார். ஓகேங்க சார். இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீச் டிஸார்டர்ஸ். ஸ்பீச் டிஸார்டர்ஸ்ன்றது வந்து அதான் பேசுறது, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். 4 விஷயத்தில் அவங்களுக்கு பிரச்சனை நடக்குமாமா. வாய்ஸ், பேசுறது இருக்கு இல்லையா, அவங்க என்ன மாதிரி வாய்ஸ் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது. சில பேரோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பூனை மாதிரி இருக்கும். அது இல்லை ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? வாய்ஸ் ஒரு மாதிரி வந்து நார்மலா இல்லாம வித்தியாசமா இருக்கும். அவங்க வாய்ஸ் ஏன் இப்படி இருக்குன்னு நம்ம ஆச்சரியப்படுவோம். அவங்ககிட்ட கேட்டா பாவம் மனசு கஷ்டமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது தப்பும் கூட. பட் ஹேவ் யூ நோட்டிஸ்ட் இட்? நோட் பண்ணிருக்கோங்க சார். அதுதான் சார், இப்ப வாய்ஸ் டிஸார்டர். நம்ம இப்ப ஒருத்தவங்கள நம்ம பாக்குறோம்னா அவங்க கிட்ட அந்த வாய்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். அதுதானே சொல்றீங்க? அது டிஃபரெண்டா ஒண்ணு. இருக்கும். சில பேர் வந்து இல்ல பாத்தீங்கன்னா அவங்க படத்துல எல்லாம் கூட பார்த்திருப்போம் சார். ஒரு சில இதுவ காட்டுவாங்க. ஆனா அவங்க வாய்ஸ் சம்பந்தமே இருக்காது. குழந்தை மாதிரி பேசுற மாதிரி இருக்கும். திடீர்னு பெரியவங்களா தான் இருப்பாங்க. வாய்ஸ் வித்தியாசமா இருக்கும் அவங்க பேசுறப்ப. அத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியே இருக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட மெயினா பாத்தீங்கன்னா வாய்ஸ் டிஸார்டருங்கிறது நம்ம எதிர்பார்த்த வாய்ஸ் அவங்க கிட்ட இல்லைன்றது அது இதுல வந்துடாது. பட் இவங்கள்ல எப்படி இருக்கும்னா 4 இஷ்யூஸ் இருக்கும். ஓகே, வால்யூம் பிரச்சனையா இருக்கும். ஒரு மாதிரி ஓவரா சத்தம் போட்டு பேசுவாங்க. எல்லாத்துக்குமே பாம் 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 பான்னு பேசுவாங்க. இல்லாட்டி ரொம்ப சாஃப்டா பண்ணிட்டீங்களா, போயிட்டீங்களா, கொஞ்சம் நவருனீங்களா, நான் ஒரு டீ கொடுங்க, இப்படி பேசுவாங்க. 2மே பிரச்சனை தான். வால்யூம்லயே ஃபர்ஸ்ட். 2வது என்னன்னா பிட்ச். எவ்வளோ ப்ளசண்டா பேசுறாங்க, இல்லை எவ்வளோ அன்பிளசண்டா பேசுறாங்கன்ட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ளசண்டா பேசுவாங்க. அதாவது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா
ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறோம். என் கிளாஸ்மேட் ஒருத்தங்க இருந்தாங்க நான் 11th படிக்கும்போது. அவங்க கிட்ட கேட்டீங்கன்னா, "படிச்சிட்டியாம்மா? இல்ல படிச்சிட்டியாடி?" அப்படின்னு சொல்லி கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பதில் எழுதணும்னு சொன்னோம். "நான் ஒண்ணே ஒண்ணு தான் படிச்சேன்" அப்படின்னுவாங்க. எங்களுக்கு ஒரு மாரி இருக்கும். மத்தவங்க கூட அத கண்டுக்க மாட்டாங்க. நான் கொஞ்சம் ரொம்ப நோட் பண்ணுவேன் நான். நான் வந்து அவங்கள கலாய்க்கவே ஆரம்பிச்சுட்டேன். எது கேட்டாலும் வந்துட்டு சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு வாய் தான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு நானும் அவங்ககிட்ட சொல்லிட்டு பதில் போவேன். அது ஒரு மாரி அது அப்ப காமெடிக்கு நான் பண்ணேன். அத பண்ணியிருக்க கூடாது. பாவம் அவங்களுக்கு அந்த இஷ்யூ இருந்திருக்குன்னா எனக்கு தெரியாது. பட் அவங்க பேசும்போது கவனிச்சிருக்கீங்களா இந்த மாரி? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் பிளசன்ட்டா பேசுவாங்க. அப்படியே ஒரு மாரி வளைஞ்சு, நெளிஞ்சு, கொழஞ்சு பேசுவாங்க. பொண்ணா இருந்தாலும் சரி, புரி இல்ல பையனா இருந்தாலும் சரி. ம். அது பேசுறதுக்கே, "இரு ஏன் இப்படி பேசுற? என்ன பிரச்சனை உனக்கு?" அப்படிங்கிற மாரி நமக்கே இருக்கும். இல்லன்னா ஒரு மாரி அன்பிளசன்ட்டா பேசுவாங்க. இப்படி திரும்பி தான் இப்படி உட்காருவாங்க. திரும்பி உட்கார்றது பார்த்தீங்கன்னா, அப்படின்னு ஒரு மாரி இருப்பாங்க. நமக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். "யோவ்! கொஞ்சம் தயவு செஞ்சு சத்தம் போடாம திரும்பியா? என்னய்யா உன் பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி இருக்கும். ஒரு மாரி பிட்ச் இதுல பிரச்சனையா இருக்கும். அவங்க வேணும்னு பண்ணல. பாவம் அவங்களுக்கு அந்த வாய்ஸ் அந்த மாரி அவங்களுக்கு இருக்கும். குவாலிட்டி ஒரு மாரி இருக்கும். சில பேரோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு மாரி சூப்பரா ஒரு அவங்க அவங்களுக்கு ஏத்த மாரி ஒரு மாரி சில பொண்ணுங்க பேசுனாங்கன்னா, அது ஒரு மாரி சூப்பரா இருக்கும். ஃபெமினைனா இருக்கும். அழகா இருக்கும் கேட்கறதுக்கு. அது நல்லா இருக்கு. அவங்க வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்படின்ற மாரி இருக்கும். சில பேரோட மேனோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மேன்லியா இருக்கும். இந்த நேஷனல் ஜியோகிராஃபில அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பாருங்க. அத கேட்கும்போதே நமக்கு வந்து வாவ்! நைஸ்ப்பா கேட்டுன்னே இருக்கலாம் போல. 1 மணி நேரம் ஆனாலும் அழகா கேட்டு நல்லா தூக்கம் வருது அப்படின்ற மாரி இருக்கும். குவாலிட்டியா இருக்கும். சில பேர் இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி வந்து அது கேட்கவே பிடிக்காது நமக்கு. அது கேட்டாலே எரிச்சலா இருக்கும். ஐயோ! இந்த ஆள் வந்துட்டான்டா அப்பா! கடுப்பாகுதுடா அப்படின்ற மாரி. இந்த குவாலிட்டி ஆஃப் த ஸ்பீச் வில் பி வெரி புவர். அண்ட் ரேட் ஆஃப் ஸ்பீட். ரேட்னா எவ்வளோ வேகமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா, "என்ன கண்ணே சாப்பிட்டியா? ரைட் ஓகே. அவ்வளதான் விடு. செவுரு இருந்தா சுத்தியும் வர முடியும். இல்லன்னா என்ன பண்றது?" அப்படின்னுவாங்க. அவங்க ஒரு மாரி எதுக்கு இவ்வளோ வேகமா பேசுறீங்க? என்ன சொல்றான்னே பாதி புரியாது. செவுரு இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும்ன்றது தான் அப்படி சொல்றாரு போல இருக்கு அப்படின்றது. இந்த வால்யூம், பிட்ச், குவாலிட்டி அண்ட் ரேட். இந்த 4 டைப் ஆஃப் இஷ்யூஸ்ல ப்ராப்ளம் நடக்குதுன்னா, அது வாய்ஸ் டிஸார்டர்ன்னு சொல்றாங்க. அவங்களால வந்து இது நெறைய ரீசன்ஸ்னால நடக்குது. ஆனா மோஸ்ட்லி இது வந்து ஹேபிட்னால இருக்கும். சரியா அவங்க அப்பா, அம்மா சொல்லி தராம, ஏன் இந்த இடத்துல என்ன அவ்ளோ என்ன கூனி, குறுகி, கொழஞ்சு பேச வேண்டிய அவசியம்லாம் இல்ல. நல்லா தைரியமா கேளு. என்ன இப்போ உன் பிரச்சனை? நீ கரெக்ட்டா தானே கேட்கிற அப்படின்றது இடத்துக்கு ஏத்தாற்போல் அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாரி நம்ம பேசணும். நம்ம போயிட்டு கிளாஸ் ரூம்ல லீடரா நின்னுகிட்டு, வேக்கு மாரி நின்னுட்டு இருந்தோம்னா, பசங்கலாம் நம்மள ஏச்சு பொழச்சுருவாங்க. சின்ன பசங்க பயங்கரமா பண்ணுவாங்க. பெரியவங்களே பரவால்ல போல இருக்கு. சின்ன பசங்க ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ தேர் இஸ் டிஃபரன்ஸஸ். இந்த இதுதான் வாய்ஸ் டிஸார்டர் அப்படின்னு. ஸ்பீச் சவுண்ட்ல மறுபடியும் அதே குடுத்துருக்காங்க பாரேன். சரி ஓகே. ஸ்பீச் சவுண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஆர்டிகுலேஷன் டிஸார்டர்ஸ், ஃபோனெமிக் டிஸார்டர்ஸ். ஃபோனெமிக்னா உங்களுக்கு தெரியும். எப்படி பயன்படுத்துறாங்க. சார் ஸ்பீச் சவுண்ட்ல எதனாலங்க சார் அவங்க சவுண்டா பேசுறாங்க? எதனால வால்யூம் கம்மியா பேசுறாங்க சார்? இது இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தது அந்த வாய்ஸ் டிஸார்டர்ல சொல்றீங்களா? வால்யூம் ஏன் அதிகமா ஏத்தி பேசுறாங்க? இல்லன்னா ஏன் ரொம்ப கம்மியா பேசுறாங்க? ஹேபிச்சுவல். மோஸ்ட்லி ஹேபிச்சுவலா இருக்கும். அது அவங்க எப்படி? பழகிட்டு அவங்க இருப்பாங்க. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அப்படி பழகிட்டு இருப்பாங்க. ஆமா. அத வந்து இன்கரெக்ட்லி ஒரு ஃபோனேட் பண்ணியிருப்பாங்க சின்ன வயசுல. தப்பா வந்து ம். உச்சரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அது யாரும் திருத்தியிருக்க மாட்டாங்க. "இப்படியே பேசு, சாஃப்ட்டாவே பேசு, இப்படியே பண்ணு" அப்படின்ற மாரி விட்டுருவாங்க. இல்ல அத ம். வந்து ட்ரெய்னிங் யாரும் குடுத்துருக்க மாட்டாங்க. கூட்டு போயிருக்க மாட்டாங்க. ம். அந்த மாரி இருக்கிறப்ப என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஹேபிட்டா மாறி இதுவா இருக்கும். சில பேருக்கு வோக்கல் கார்டே வந்து ப்ராப்ளமா இருக்கும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு சிலர் காது கேட்கலனா கூட அவங்க அதிகமா சத்தமா பேசுவாங்க ஆ அப்படின்ற அது மாதிரி ரீசன் இருக்கு. அது வேற கத. இல்ல ம்ஹ்ம். வாய்ஸ் வோக்கல் கார்ட் இருக்கு இல்லையா? அந்த தொண்டைக்கு நான் இந்த இந்த சத்தம் போடுற அந்த ம். இது. ஆமா. அதுல ப்ராப்ளம் இருந்ததுனாலும் ப்ராப்ளம் இருக்கும். ஆனா ம்ஹ்ம். இது எதுவுமே இல்லாம மூச்சு விடுறதுல பிரச்சனை வர்றதுனாலயோ, சில பேர் பார்த்தீங்கன்னா, மூக்குல பேசுவாங்க. அப்படியே ஒரு மாரி ஹைப்பர் ம். நேசாலிட்டி அப்படின்ட்டு. ஒரு மாரி ம். எல்லாத்தையும் வந்து மூக்குல வந்து "நீங்க வந்துட்டீங்களா? போயிட்டீங்களா?" அப்படின்ற மாரி பேசுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா, ஹைப்போ நேசாலிட்டி பேசுவாங்க. ஒரு மாரி ரொம்ப அப்படியே "என்னப்பா? ஓகேவா? பண்ணியா? ஆ, ரைட்டா?" ஆமா. ஒரு மாரி இருக்கும் அது. அதாவது அவங்களுக்கு ம். இயற்கையான வாய்ஸ் அப்படி இருந்தா நல்லாருக்கும். அது ஃபோர்ஸ் பண்ணியோ, இல்ல ஒரு மாரி கன்ட்ரைவ்டா இருந்ததுன்னா, அது பார்க்கறதுக்கு ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருக்கும். ம். தட் இஸ் வாய்ஸ் டிஸார்டர்ஸ். அது எல்லாமே ஹேபிட்னால வரும். இல்ல பிரச்சனைகள்னால. அதனாலலாம் ப்ராப்ளம் இருக்குங்களா சார்? ஏன்னா இதுக்குன்னே தனியா டிஸார்டர்ன்னு சொல்லி அதனாலலாம் கூட பிரச்சனை வருமா அப்ப? ஆமாமா. அதனால பிரச்சனை ம். வரும்னா, ஏன் டிஸார்டர்ன்னு சொல்றாங்கன்னா, அதனால அவங்களோட ம். தினசரி வாழ்க்கை பாதிக்குது. அவங்க வருத்தப்படுறாங்க, டிப்ரஷனுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அது பிரச்சனை ஓகே. தானே. ம். அது எனக்கு பிரச்சனையாலாம் இருந்ததே இல்லப்பா. நான் ஜாலியா தான் இருக்கிறேன் அப்டின்னாங்கன்னா, அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஓகே யூ கேன் கேரி ஆன். ம். ஓகேங்க சார். ஸோ ஸ்பீச் சவுண்ட் டிஸார்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சவுண்ட் விஷயத்துல. அவங்க எப்படி அந்த சவுண்ட வந்து சொல்றாங்க, ஆர்டிகுலேட் பண்றாங்க.
ஆர்டிகுலேஷன்னா நம்ம நினைக்கிறத நம்மளுடைய டங்கு மூலமா சொல்ற திறமை. ஓகே. நம்ம டங்கு, டீத், மவுத் அதெல்லாம் வந்து வச்சு ரெஸ்பான்சிபிளா கரெக்ட்டா அதுக்கு ஏத்த மாரி நம்ம உச்சரிச்சு பேசுறது. அதுதான் ஆர்டிகுலேஷன். "நான் என்ன கூற வருகிறேன் என்றால்" அப்படின்னு நம்ம சொல்றோம். அது அழகா அப்படியே அதே அந்த ஒரு ஒரு அந்த அந்த ஒரு அந்த ஆர்டிகுலேட்டா இருக்கணும். அது சொல்றதே வந்து தெளிவா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம நினைக்கிறது நல்லா இருக்கும். ஆனா சொல்றதுல தப்பா இருந்துச்சுன்னா, அது ஒரு பிரச்சனை. இது ஸ்பீச் சவுண்ட்ல வர மிகப்பெரிய இஷ்யூஸ். ஃபோனீமிக்ன்றது உங்களுக்கு தெரியும். அதான் நான் சொன்னேன்ல. இந்த டிஏ, சிஏ இதெல்லாம் வந்து தப்பு தப்பா சொல்லுவாங்க. மாத்தி மாத்தி பேசுவாங்க. ஒரு சவுண்டுக்கு பதிலா இன்னொரு சவுண்ட சப்ஸ்டிடியூட் பண்ணி பேசுவாங்க. இந்த ழாக்கு பதிலா லா போடுறது. இது மாரி இருக்கிறது. ஓகே. இது கல்ச்சரல் அப்ராப்ரியேஷனா இருந்தா பிரச்சனை கிடையாது. ஆனா தப்பாவே இது என்ன அவனால திருத்துனாலும் எனக்கு அது கரெக்ட்டா வரமாட்டேங்குது அப்டின்னா, அது பிரச்சனை. ஏதோ ஹேபிச்சுவேட் ஆயிருக்கு. அது பொறுமையா ஒரு தடவ தப்பு நடக்கும்போதும், பண்ண உடனே திரும்பி ஒரு தடவ 1 செகண்ட் இல்ல கரெக்ட்டா நான் சொல்றேன். அப்படின்னு ஒரு ஒரு 2 நாள் 3 நாள் பண்ணீங்கன்னா, 4வது நாள் அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிஹேவியர் ஆக ஆரம்பிச்சுரும். ஓகே. அது 10 நாளா பண்ணீங்கன்னா இதாயிடும். ஃப்ளூயன்சி டிஸார்டர்ன்றது ஃப்ளூயன்ட்டா பேச முடியாது. அவங்களால என்ன பண்ணணும்னா, சின்ன வயசுல ஐ மீன் குறிப்பா வீட்ல போட்டு தர்ம அடி வாங்குற குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு வந்து தெளிவா, ஃப்ளூயன்ட்டா ஒரு விஷயத்த ஒரே கோர்வையா, அழகா, ஸ்மூத்தா பேச முடியாது. பிகாஸ் வீட்ல போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் டார்ச்சர் பண்ணுவாங்க. "நீ ஒழுங்கா நடந்துக்க மாட்டேங்கிற, நீ நல்ல மார்க் எடுக்க மாட்டேங்கிறன்ட்டு" எக்ஸ்ட்ராவா ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு அந்த குழந்தைய போட்டு கொடுமைப்படுத்துவாங்க. அது ஒரு டைப் ஃப்ளூயன்சி டிஸார்டர். அப்புறம் அப்ராக்ஸியா ஆஃப் ஸ்பீச். அப்ராக்ஸியா ஆஃப் ஸ்பீச்ன்றது அந்த வெர்பல் அப்ராக்ஸியா ஆர் டிஸ்பிராக்ஸியா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? அவங்களோட சொல்ல வரத ஒழுங்கா சொல்ல முடியல. ஏன்னா, அவங்களுடைய அந்த வார்த்தைகள் நர்வஸ் சிஸ்டம்ல வந்து இஷ்யூஸ் நடக்குது. அது அத அந்த அந்த இப்பு, இப்பு அத வந்து உச்சரிக்கும் அந்த மசில்ஸ், அதோடைய நியூரான்ஸ், நர்வ்ஸ் வந்து ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு அப்படிங்கிறது தான் அப்ராக்ஸியா ஆஃப் ஸ்பீச்ன்னு சொல்றாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுச்சுங்களா? இத வந்து எஸ். அக்வைர்டு, டெவலப்மெண்டல்னு சொல்றாங்க. இது 2 டைப்பா. அக்வைர்டுனா, இது மத்தவங்க அப்படி பேசுறதையோ, மத்தவங்க அப்படி பண்றத பார்த்து, பார்த்து தப்பா வர்றது. ஓகே. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல அத எப்படி உச்சரிக்கணும்ன்றது அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த அந்த திறனை இழந்துருவாங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த திறன வந்து வளர்த்துக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமா போயிரும். இல்ல முடியாம போயிரும். இது அக்வைர்டு. சொசைட்டினாலயோ, இல்ல சூழ்நிலையினாலயோ, இல்ல வளர்ந்த இடத்துனாலயோ, இல்ல பேரன்ட்ஸ்னாலயோ நடக்கும். டெவலப்மெண்டல் அப்ராக்ஸியா ஆஃப் ஸ்பீச்ன்றது வந்து அவங்களுக்கு உண்மையிலேயே பிரெயின்லயே அந்த அ என்ன சொல்றது? ஏதோ ஒரு வகையான இல்னஸோ, இல்ல ஏதோ ப்ராப்ளம்னால அவங்களால வந்து அது பண்ண முடியாம போயிடுது அப்படிங்கிறாங்க. அதான் DASன்னு சொல்லுவாங்க. டிஏஎஸ் டெவலப்மெண்டல் அப்ராக்ஸியா ஆஃப் ஸ்பீச். குழந்தைங்களுக்கு வந்துட்டு பசங்களுக்கும் முக்கியமா பசங்களுக்கு அது நெறைய நடக்கும் பொண்ணுங்கள விட. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதுல வந்து தப்பு தப்பா டிப்பிக்கலா ஒரு மாரி இது பண்ணுவாங்க. இதுக்கான ரீசன் வந்து இன்னும் அந்த அளவுக்கு கண்டறியப்படல. பட் மோஸ்ட்லி என்ன சொல்றாங்கன்னா, சூழ்நிலை காரணத்தினால இருக்கும். அது வந்து டெவலப்மெண்டலா ப்ராப்ளம் ஆயிடுது அப்படிங்கிறாங்க. அண்டர்ஸ்டூட்? புரியுதுங்க சார். ஓகே. டிஸ்ப்ரோசிடி. டிஸ்ப்ரோசிடின்றது வந்து ஒரு ரேரான நியூரலாஜிக்கல் ஸ்பீச் டிஸார்டர். அவ்வளோ லேஸ்ல அது பார்க்க முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்டென்சிட்டியும், டைமிங்கும் வந்து தப்பா பண்ணிருவாங்க. ஒரு மாரி என்ன சொல்றது? ஓவரா ஆல்டர் பண்ணி பேசுவாங்க. அ அவங்க திக்கிறது, திணறதெல்லாம் இருக்காது. ஆனா அதுக்கு பதிலா எப்படி இருக்கும்னா, "இவன் இருக்கான்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி பேசும். அதாவது அந்த அழுத்துறதும், ஏத்த இறக்கத்திலயும் வந்து ஒரு மாதிரி வந்து சிலபிஃபை பண்ணி அதுக்காகத்தான் நான் சொல்றேன் அப்படின்னு ஒரு மாரி அந்த அழுத்துறதோ, இல்ல அத நீட்டுறதோ, அந்த வார்த்தைகளுடைய கேடன்ஸ், ரிதம், ப்ரோசடி அந்த என்ன வார்த்தைகள் உபயோகிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மாத்தி, மாத்தி தப்பு தப்பா வந்து பண்ணுவாங்க. அதோடைய இந்த வாஸ்குலார் ஆக்சிடென்ட்ஸ் ஏதாவது பிரெயின்ல நடக்கிற ஆக்சிடென்ட்னாலயோ, இல்ல ஏதாச்சும் வந்து ஒரு கிரேனியோசெஃபலைட்டிக் ட்ராமாட்டிக் அதாவது சின்ன வயசுல மண்டையில இடிச்சுட்டாங்க, இல்ல தொட்டில்ல போட்டு ஆட்டும்போது எங்கேனா டம்முன்னு வாங்கிட்டாங்க. அப்படின்னாலோ, இல்ல பிரெயின்ல எதனா டியூமர் ஃபார்ம் ஆச்சுன்னா, இந்த மாரியான இஷ்யூஸ் வந்து வரும் அப்படிங்கிறாங்க. ஓகே. எஸ் சார். லாஸ்ட் ஒன் டிஸ்ஆர்த்தியா. ஓகே. இருக்கீங்களா ஆர்த்தி? ஓகே. இல்ல. சரி. டிஸ்ஆர்த்தியா அப்படின்னு என்னன்னா, மோட்டார் ஸ்பீச் டிஸார்டர். ஓகே. மோட்டார் ஸ்பீச் டிஸார்டர்ன்றது வார்த்தை அந்த மோட்டார் இருக்கு இல்லையா? அந்த உதடு, நாக்கு, இந்த வாயுடைய அடிப்பகுதிகள், அழுத்தம் திருத்தமா பேசுறதுக்கு உதவக்கூடிய இடங்கள். ஓகே. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா,
ஸ்லர்ரியா பேச ஆரம்பிச்சுருவாங்க. ஸ்லர்ரி அப்படின்னா வந்து நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? புரியலைங்க சார். என்ன புரியுது சொல்லுங்க? புரியலைங்க சார், சொல்லுங்க. புரியலன்னீங்களா? ஓகே. ஆமா. இப்போ அந்த வார்த்தைய எடுத்துப்போம். புரியல அப்படின்றதுக்கும், புயல அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா? தெளிவில்லாம சொல்றாங்க அந்த அதான் புரியலன்ற ஸ்லர்ரியா. வார்த்தை. ஆ. ஸ்லர்ரியானா கொச்ச கொச்சன்னு சொல்றது. ம். ஓகே. அவங்களால வந்து தெளிவா பேச முடியாது. தெளிவான்றது ம். இது இதுல வந்து இங்க வாடா வா அப்படின்றாங்க. ஓகே. ஆ. இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஸ்பீச் டிஸார்டர். அவங்களால பேசலாம் முடியும். சரி. பேச முடியாமலாம் இருக்காது. வார்த்தைகளும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எழுதுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா, அந்த நியூரல்ல சிக்னல் நடக்குது இல்லையா? அங்க பிரச்சனை நடக்குது. நர்வஸ் சிஸ்டம் ஏதோ ஒரு காரணத்தினால அஃபெக்ட் ஆயிருச்சு. அஃபெக்ட் ஆனதுனால, இது நெறைய ஏஎல்எஸ் மாரியான டிசீஸஸோ, இல்ல பார்க்கின்சன்ஸ் டிசீஸஸோ, இல்ல கழுத்துலயோ, இல்ல பின்னந்தலையிலயோ அடி வாங்கிட்டாலோ, இல்ல சர்ஜரி பண்ணும்போது சர்ஜிக்கல் ஆக்சிடென்ட் நடந்துச்சுனாலோ, இல்ல செரிப்ரல் பால்சி அது மாரியான பிரெயின் டிஸார்டர்ஸ் எதனா நடந்துச்சுன்னா, இது நடக்கும் அப்டிங்கிறாங்க. அவங்களோட இன்டனேஷன், ரிதம் அதெல்லாம் வந்து ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸ்டஃப்பியா இருக்கும். ஒரு மாரி ஸ்டஃப்டா பேசுவாங்க. எப்படி சொல்றது? அ இந்த படத்துல பாத்துருக்கேன். இந்த நண்பன் படத்துல அவர் சொல்லுவாரு பாருங்க. சத்யராஜ். "நீ தப்பு பண்ணிட்ட. உனக்கு இத வந்து இது பண்ணணும்" அப்படின்னு ஒரு மாரி அ அ நான் கரெக்ட்டா சொல்லலாம்னு கூட எனக்கு தெரியல. ஒரு மாரி ஸ்டஃப்பியா பேசுறது. புரியுது. அவர் பேசுற மாடல். "நீ ஃபெயில் ஆயிட்ட. சத்யது. நீ பண்ணிட்ட." அப்படி அந்த ஆமா, ஆமா. அப்படின்ற அந்த உதறு ஒரு இந்த மாரி மாரி வரும் வாய்ஸ். ஊதுற மாரி பேசுவாரு அவரு. ஆ, இந்த நாக்குல பேசுற மாரி எப்படி சொல்றது தெரியலைங்க சார். அதாவது பேசுவாங்க. ஆ. டா, ஆ. பா அதுக்கு கூட சேர்ந்து காத்த வெளியில தள்ளுவாங்க. ம். எப்படி பண்ணுவாங்கன்னா, அ அ மிஸ்டர் பஞ்சவன் பாரிவேந்தன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீ வந்து ஃபெயில் ஆயிட்ட. நீ சாரி அப்படின்னு சொல்லணும் உன்கிட்ட வந்துட்டு. அப்படி எதிர்பார்க்குறேன் அப்படின்னுவாரு. ஒரு மாரி ஸ்டஃப்டா பேசுறது. அது மாரி நடக்கும் சில சமயங்கள்ல. இல்ல சில சமயங்கள்ல எப்படி நடக்கும்னா, ஜஸ்ட் லைக் அ வந்து கொண்டிருக்கிறார். அது இருக்காரு. புரியும். எனக்கு ஒரு அளவுக்கு. இது ஒரு டைப் ஆஃப் இஷ்யூஸ் எல்லாம் நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹெட் இன்ஜுரி, நெக் இன்ஜுரி இல்ல வந்து சர்ஜிக்கல் ஆக்சிடென்ட்ஸ் இது மாரியான ரீசன்ஸ்னால இது நடக்குது அப்படிங்கிறாங்க. இல்லாட்டி லேட்டா அவங்களுக்கு ஃபீட்பேக் கிடைக்கும். அவங்க காது கேட்டுரும். ஆனா அது அது என்னன்றத புரிஞ்சு அவங்க பதில் சொல்றதுக்குள்ள அவங்க பதில் ரெஸ்பாண்ட் ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அந்த மாரி ரீசன்ஸ்னால இது நடக்குது அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? இதான் டிஸ்ஆர்த்தியா. புரிஞ்சுதுங்க சார். சரி ஓகே ரைட். வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? அவ்வளோதான் கிளாஸ். சரி ஓகே ஃபைன். தேங்க் யூ எவ்ரிவன். ஹேவ் அ கிரேட் டே. Thank you, sir. ஷூர். தேங்க்யூ சார். ஓகேம்மா.